எல்லா விதமான ஆசைகளையும் திறந்து அப்படின்னா சரி எனக்கு ஆசையெல்லாம் பௌதிக ஆசையெல்லாம் கிடையாது, ஆனா நான் சொர்க்கத்துக்கு போற ஆசை வச்சுக்கலாமா? இல்ல முக்தி அடையலாங்கிற ஆசை வச்சுக்கலாமா? இல்ல யோக சித்திகளை பெறலாங்கிற ஆசைகளை வச்சுக்கலாமா? வித ஆசைகள்னா பௌதிக ஆசைகள் பொதுவா அந்யாபிலாஷா சொன்னா, அது இல்லாம ஸ்பெசிபிக்கா ரூப கோஸ்வாமி மென்ஷன் பண்றார் ஞான கர்மாதி அனாவிருத்தம், பலநோக்கு செயல்களையும் திறக்கணும், ஞானத்துக்கான ஆசையும் திறக்கணும், அப்புறம் யோக சித்திகளுக்கான ஆசைகளையும் திறந்து ஒருத்தன் செய்யறதுதான் தூய பக்திங்கிறார். சரி, தூய பக்தி தொண்டினுடைய 6 குணநலன்கள் என்ன? क्लेशाग्नि शुभदा मोक्ष लघुदा कृत सुदुर्लभा शांतनानंद विशेषात्मा श्री कृष्णाकर्षिणी. क्लेशाग्निना என்ன அர்த்தம்? பௌதிக துயரங்கள்ல இருந்து விடுதலை அடையிறது. சுபதானா மங்களகரமான நிலை கொடுக்கக்கூடியது. மோட்ச சுகத்தையும் அற்பமாக்குது. சுதுர்லபானா எளிதில் அடைய முடியாது. சாந்தரானந்த விசேஷாத்மானா ஓகே, ரொம்ப ஆழமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அடுத்தது கிருஷ்ணனை கவரக்கூடிய 4 வகையான பாவங்கள் என்னென்ன? பிராரப்தா, அப்ராரப்தா, பீட்டா, கூட்டா, பீஜா. அப்புறம் இந்த தூய பக்தி தொண்டுக்கு கொடுத்த வியாக்கியானத்துக்கு ஒரு அத்தாட்சி காட்டுறார் ரூப கோஸ்வாமி நாரத பஞ்சராத்திலிருந்து. அது என்ன தெரிஞ்சவங்க கேட்டுருக்கோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி, அது எங்க வந்தது? நோட்ஸ் க்ளோஸ், நோ நோட்ஸ் ஓபன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி தூய பக்தி தொண்டை பத்தியா சொல்லுது. சர்வோபாதி விமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷு சேவனம் பக்தி உச்சதே. எல்லா விதமான அடையாளங்களையும் திறந்து புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருக்கு புலன்களை கொண்டு சேவை செய்வது பக்தி. சரி, பக்தி தொண்டுல மொத்தம் எத்தனை அங்கங்கள் இருக்கு? ஒரு நிமிஷம், யாரும் சொல்லலாம். பக்தி தொண்டுல மொத்தம் எத்தனை அங்கங்கள் இருக்கு? எத்தனை அங்கங்கள் இருக்கு? 64 அங்கங்கள் இருக்கு. 64 அங்கங்கள்ல எத்தனை பிரவிருத்தி, எத்தனை நிவிருத்தி? எத்தனை பிரவிருத்தி, எத்தனை நிவிருத்தி? சுந்தரம் பிரபு, எத்தனை பிரவிருத்தி, எத்தனை நிவிருத்தி? 10 பிரவிருத்தி, 10 நிவிருத்தி. பிரவிருத்தினா என்ன, நிவிருத்தினா என்ன? செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள். 2 வகையான அபராதங்கள் என்னென்ன? சேவா அபராத், நாம அபராத். சேவா அபராத்ல ஒரு 40 சொல்லுங்க பார்க்கலாம். யாரால சொல்ல முடியும் 40? ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோ. சேவா அபராதங்கள் நிறைய. நாம அபராதங்கள் எத்தனை? 10. நாம அபராதம் 10 எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியாது? நாம அபராதங்கள் கண்டிப்பா தெரியணும் 10 என்னென்னங்கிறது. தெரியாத உனக்கு? அப்பப்ப மறந்து போயிடுது, மாறி போயிடுதா? மாறக்கூடாதே. சரி, அப்புறம் பக்தி தொண்டில முக்கியமான 5 அங்கங்கள் என்ன? யாருக்கு தெரியும்? 5 அங்கங்கள் என்ன? முக்கிய 5 அங்கங்கள் 1 2 3. விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுறது, பாகவதம் கேட்கறது, பக்த சங்கத்துல இருக்கிறது, மத்துரால வசிக்கிறது, இன்னொன்னு என்ன?
நாம சங்கீர்த்தனம். 5 வழிமுறை. அந்த 5 ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. ஏன் இந்த 5 முக்கியமானதா சொல்லப்படுது? பாவ பக்தியை உண்டாக்குறதுல இது முக்கிய பங்கு வகிக்கும். இது மட்டும்தான் உண்டாக்குங்கிறது கிடையாது, இது முக்கிய பங்கு வகிக்கும். 64 அங்கங்களுமே பாவ பக்தியை உண்டாக்கக்கூடியதுதான். ஆனா இந்த 5 குறிப்பா ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. விக்கிரக வழிபாடு, பாகவதம் கேட்கறது, சாது சங்கத்துல ஈடுபடுறது, நாம சங்கீர்த்தனம், மதுராவில் வசிக்கிறது. சோ இந்த 5 பக்தி தொண்டினுடைய மிக முக்கியமான அங்கங்களா சொல்லப்படுது. சரியா? பக்தர்கள் எப்படிப்பட்ட துறவை பயிற்சி செய்யணும்னு சொல்லப்படுது? யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம்னா என்ன? அனாசக்த விஷயம். தெளிவா தெளிவா சத்தமா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அநாசக்தஸ்ய விஷயான் யதார்ஹம் உபயுஞ்ஜதஹ நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. அர்த்தம் என்ன? சொல்லுங்க, புரிஞ்சதை சொல்லுங்க. அப்படியே சொல்லணுங்கிறது இல்ல, புரிஞ்சதை சொல்லுங்க. என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதுல அது சொல்லுங்க. யார் அர்த்தம் சொல்ல முடியும்? கேட்டேன். கிருஷ்ணருக்கு பிடித்த செயல்களை வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் துறக்கிறது யுக்த வைராக்கியம். பொய்யான வைராக்கியம்னா என்ன? பல்கு வைராக்கியம். கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தப்படக்கூடிய விஷயத்தை துறக்கிறதுக்கு பேரு பல்கு வைராக்கியம். பல்கு, பல்கு இல்ல, பல்கு வைராக்கியம். Okay, now we will go to some. So இன்னைக்கு நம்ம பக்தி தொண்டினுடைய அடுத்த நிலைக்கு போறோம். இதுவரைக்கும் நம்ம சாதன பக்தி பார்த்தோம். சாதன பக்தியில 2 வகை இருக்கு. வைரி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி. பக்தியில 3 நிலைகள் இருக்கு. சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. இன்னைக்கு நம்ம இந்த சாதன பக்தியினுடைய 2வது நிலையான ராகானுக சாதன பக்தி மற்றும் பாவ பக்தி, பிரேம பக்தி, இதை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன, ஒன்னொன்னு என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அதை இன்னும் விளக்கமா விளக்குறார். இதுல ஒரு 4 அத்தியாயங்கள்ல 2 அத்தியாயங்கள்ல ராகானுக பக்தியையும் 2 அத்தியாயங்கள்ல பாவ பக்தியையும் 1 அத்தியாயத்துல பிரேம பக்தியும் சுருக்கமா விளக்குறார் 5 அத்தியாயத்துல. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓ 4 ஓகே 5 அத்தியாயம். 5 அத்தியாயங்கள் மொத்தம் இருக்கு. 5 அத்தியாயங்கள்ல 2 அத்தியாயங்கள் ராகானுக பக்தியையும் 2 அத்தியாயங்கள் பாவ பக்தியையும் கடைசி அத்தியாயம் பிரேம பக்தியையும் விளக்குறார். சோ ராகானுக பக்தி அப்படின்னா என்ன? முதல்ல அது நமக்கு தெரியும். ராகானுக சாதனா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராகானுக பக்தி அப்படிங்கிறதும் சாதன பக்தி தான். ராகானுக பக்தி அப்படின்னா என்ன? முதல்ல சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. பக்தி தொண்டானது தன்னிச்சையா இருக்கும்போது அதுக்கு பேரு ராகானுக சாதன பக்தி. சோ ராகானுக அந்த தன்னிச்சையான பக்தின்னு வரும்போது அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரஃப் டிரான்ஸ்லேஷன் தன்னிச்சையான பக்தி அப்படிங்கிறது. ராகா அனுகா அப்படின்னா ஒரு வகையான ராகத்தை தாங்கி இருக்கக்கூடிய, ஒரு வகையான பற்றுதலை தாங்கி இருக்கக்கூடிய, ஒரு வகையான உறவை தாங்கி இருக்கக்கூடியவன்னு சொல்லலாம். ஸோ ராகானுகா அப்படின்னா தன்னிச்சையான முறையில ஒருத்தர் கிருஷ்ணரோட உறவு கொள்றதுன்னு நம்ம ஒரு ரஃபா சொல்றோம். ஸோ இந்த ராகானுக பக்தர்கள் அப்படின்னு வரும்போது அதுல இந்த ராக பக்தர்கள்ல 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ராகாத்மிகா, ராகானுகா. ராகாத்மிகா அப்படின்னா யார் ஒருத்தர் இதுல பக்குவத்தை அடைஞ்சிருக்காங்களோ
அதாவது கிருஷ்ணர் மேல தன்னிச்சையான உறவுல யார் ஒருத்தர் பக்குவம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க ராகாத்மிக பக்தர்கள் அழைக்கப்படுறாங்க. அதாவது நந்த மகாராஜ், யசோதா, யாரெல்லாம் நித்தியமான உறவுல கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணரோட தன்னிச்சையான முறையில உறவு கொண்டு இருக்கக்கூடியவங்க ராகாத்மிக பக்தர்கள்னு அழைக்கப்படுறாங்க. ராகானுக பக்தர்கள்னா யாரு? அந்த ராகாத்மிக பக்தர்களோட அடிச்சோடுகளை பின்பற்றிண்டு தன்னிச்சா யார் பக்தி பண்றாங்களோ அவங்க ராகாத்மிக பக்தர்கள், ராகானுக பக்தர்கள். புரியுதா? புரியல? ராகானுக இந்த பகவான் மேல தன்னிச்சையா கொள்ளக்கூடிய பக்தியானது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு ராகாத்மிகா, இன்னொன்னு ராகானுகா. ராகாத்மிகா அப்படின்னா அந்த ராகத்துல அந்த பற்றுதல்ல எப்பவுமே இருக்கக்கூடியவங்க. ராகா அணுகா அப்படின்னா அதை பயிற்சி அதை அணுகிறவங்க, அவங்கள பின்பற்றக்கூடியவங்க. ராகாத்மிக பக்தர்கள் ஆன்மீக உலகத்துல நித்தியமா இருக்கக்கூடியவங்க, கிருஷ்ணர் மேல நிரந்தர பற்றுதல்ல இருக்கக்கூடியவங்க. உதாரணத்துக்கு நந்த மகாராஜ், யசோதா, ராதாராணி, லலிதா, விஷாகா, கோபியர்கள், இவங்கெல்லாம் ராகாத்மிக பக்தர்கள். ராகானுக அப்படின்னா யார் ஒருத்தர் அந்த ராகாத்மிக பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மனோநிலையை தாங்கிண்டு பக்தி பண்றாங்களோ அவங்க ராகானுக பக்தர்கள். புரியுதா? அதாவது இப்ப நம்ம ஒரு மஞ்சரியினுடைய மனப்பான்மை எடுத்துக்கிறோம். ரூப மஞ்சரியை நம்ம சேவை பண்ணணும், ரூப மஞ்சரியை பத்தி நம்ம தியானிக்கிறோம், அவருக்கு சேவை பண்ணணும். ரூப கோஸ்வாமி அங்க வந்தார், அவருடைய உண்மையான சுரூபம் ஆன்மீக உலகத்துல ரூப மஞ்சரி. ரூப மஞ்சரிக்கு நம்ம சேவை பண்றோம், ரூப மஞ்சரி மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மனோநிலையை நினைச்சுண்டு அதன் பிரகாரமே அதுக்கு நம்ம பயிற்சி பண்றது, அந்த தன்னிச்சையான பக்தியை பயிற்சி பண்றது ராகானுக சாதன பக்தி. சரியா? சோ இந்த ராகானுக ராகாத்மிகா இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். முதல் அத்தியாயத்துல, அதாவது இந்த 15வது அத்தியாயத்துல ராகாத்மிக பக்தர்களை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததுல ராகானுக பக்தர்களை பத்தி சொல்லப்படுது. சரியா? சோ இந்த ராகாத்மிக பக்தர்கள் அப்படின்னு வரும்போது அதுல 4 வகையான உறவு முறைகள் இருக்கு. இங்க சாந்தரசாங்கிறது வராது. தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. அதுலயும் குறிப்பா சக்கிய ரசா, வத்சல்ய ரசா, மாதுரிய ரசா, இந்த 3 ரசங்கள், 4 ரசங்கள்னு கூட ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுது. இதுதான் ராகானுக பக்தி. கிருஷ்ணருடைய உறவுல இருக்கக்கூடிய உன்னத நிலையை உணர்றதுக்காக இந்த பக்தி தொண்டை நம்ம பயிற்சி பண்றோம். கிருஷ்ணருக்கு நண்பராகவும், கிருஷ்ணருக்கு பெற்றோராக, கிருஷ்ணருடைய காதலராக பயிற்சி பண்றதுக்கு பேரு ராகானுக சாதன பக்தி. சோ இப்ப இந்த இத நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னைக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வரும், கவனமா கேட்டுக்கோங்க. நோட்ஸ்ல இருக்கு, இருந்தாலும் கவனமா கேட்டுக்கோங்க. இத 2ஆ நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு என்னன்னா சம்பந்த ரூபா, இன்னொன்னு காம ரூபா. சம்பந்த ரூபா அப்படின்னா என்ன? கிருஷ்ணரோட சம்பந்தத்தினால உறவு கொள்றது சம்பந்த ரூபா. சம்பந்தம்னா என்ன? தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், இந்த 3 ரசங்களும் இருக்கிறது சம்பந்த ரூபான்னு சொல்லப்படுது. அப்புறம் காம ரூபா, கிருஷ்ணர் மேல ஒரு காமத்தினால, கிருஷ்ணர் மேல காமத்தினால கொள்ளக்கூடிய உறவு, அது காம ரூபா, அது மாதுரிய ரசம். சரியா? சோ இந்த 2 விதத்துல ஒருத்தர் பிரிக்கலாம். இந்த ராகானுக பக்தி அப்படிங்கிறத ஒருத்தர் 2 விதமா பிரிக்கலாம். சம்பந்த ரூபா, காம ரூபா. சரியா? சோ இதுக்கு சாஸ்திர பிரமாணம் கொடுக்கிறார் ரூப கோஸ்வாமி, பாகவத்ல இருந்து எடுத்து கொடுக்கிறார். யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட நாரதர் சொல்றார், என்னருமே யுதிஷ்டா, கோபியர்கள் தங்கள் காமத்தினாலும், கம்சன் தனது பயத்தினாலும், சிசுபாலன் தனது பொறாமையினாலும், எது வம்சத்தினர் தங்களது குடும்ப உறவாலும், பாண்டவர்களான நீங்கள் நட்புறவாலும், என்னை போன்ற பொதுநிலை பக்தர்கள் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரின் கருணையை பெறுகின்றனர். நாரதர் சொல்றார், எப்படி ஒருத்தர் கிருஷ்ணருடைய கருணையை பெறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் முறைகள்லாம் சொல்றார். ஒரு சிலர் காமத்தினால அடைகிறாங்க, கோபியர்கள். கம்சனை பயத்தினால அடைகிறான், சிசுபாலன் பொறாமையினால அடைகிறான், எது வம்சத்தினர் குடும்ப உறவினால அடைகிறாங்க,
பாண்டவர்களான நீங்க நட்புறவுனால அடையறீங்க. என்ன மாதிரி பொதுவா இருக்கக்கூடிய பக்தர்கள் பக்தியினால் அடையறாங்கிற. சோ இப்படி பல விதங்கள்ல அடையறதா சொல்லப்படுது. இதுல கம்சனுடையதும் சிசுபாலனுடையதும் பக்தியா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்? அனுகூலமான செய்யப்படல. அனுகூலமா செய்யப்படல அப்படிங்கறனால கம்சனோடதையும் சிசுபாலனோடதையும் நம்ம ஒதுக்கிடுறோம். சோ மிச்சம் இருக்கிறது வந்து நாரதர், பாண்டவர்கள், யது வம்சத்தினர், கோபியர்கள். நாரதருடைய பக்தி தொண்டானது பிரஜ பாவத்துல கிடையாது, அதனால அது ராகானுக பக்தியில வராது. சரியா? சோ அதை நம்ம ஒதுக்கிடுறோம். அப்ப யது வம்சத்தினர், அப்புறம் கோபியர்கள், பாண்டவர்கள். யது வம்சத்தினரும் பாண்டவர்களும் பார்த்தோம் அப்படின்னா உறவு முறை, ரெண்டு பேருமே சம்பந்தம். கோபியர்கள் வந்து காமம். சோ இந்த சம்பந்த ரூபா காம ரூபா அப்படிங்கிறதுக்கு இதை வந்து சாஸ்திர பிரமாணமா காட்டுறார் ரூப கோஸ்வாமி. சோ ஒருத்தர் கிருஷ்ணரோட உறவு கொள்றார் அப்படின்னா இந்த ரெண்டு விதத்துல உறவு கொள்ளலாம், சம்பந்த ரூபா காம ரூபா. சரியா? சோ இப்ப ஒரு கேள்வி வரலாம், அப்ப கம்சன் சிசுபாலன் இவங்களும் வந்து இதே கத்தி அடைஞ்சாங்களா? அவங்களோட பேரு இங்க சொல்லப்பட்டிருக்குல்ல. எனிவே அவங்கள நம்ம பக்தி தூய பக்தி கிடையாது ஒதுக்கிடுறோம். இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரே இலக்க அடைஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதனால ரூப கோஸ்வாமி சொல்றார், அது வந்து சாத்தியம் கிடையாது. யார் ஒருத்தர் அனுகூலமான பக்தியில ஈடுபடுறாங்களோ அவங்க அடையக்கூடிய உயர்ந்த நிலை பிரதிகூலமான பக்தியில ஈடுபடக்கூடியவங்களோட நிலைக்கு சமமானது கிடையாதுங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஒரே நிலையை தான் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே முக்தி அடைஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. எல்லாருமே முக்தி அடைகிறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு யார் அனுகூலமா பக்தி செய்யறாங்களோ அவங்க கிருஷ்ணரோட லோகத்துக்கு போறாங்க, வைகுண்ட லோகத்துக்கு, கோலோக பிருந்தாவனத்துக்கு போறாங்க. ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ணர் கிட்ட பொறாமையோட இருக்கிறாங்களோ, கிருஷ்ணர் கிட்ட பயத்தினால இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி கிருஷ்ணரை நினைக்கக்கூடியவங்க வைகுண்ட லோகத்துக்கோ கோலோக பிருந்தாவனத்துக்கோ போறதில்லை. அவங்க எங்க போறாங்க? பிரம்மஜோதிக்கு தான் போறாங்க. அவங்க வந்து யாரும் ஆன்மீக உலகத்துக்கு போறதில்லை. சோ அவங்க பிரம்மஜோதிக்கு தான் போறாங்க அப்படிங்கிறதுக்கு ரூப கோஸ்வாமி பிரம்மாண்ட புராணத்துல இருந்தும் பாகவதத்துல இருந்தும் மேற்கோள் காட்டுறார். பாகவதத்துல அவர் சொல்லக்கூடியதை நம்ம இங்க இருந்து படிக்கலாம். என்ன ரூப கோஸ்வாமி சொல்றாரு? பிரம்மாண்ட புராணத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, உலக மாசிலிருந்து விடுதலை பெற்றவர்களும் அசுரர்களும் முழுமுதற் கடவுளால் கொல்லப்பட்டவர்களும் பிரம்ம கருத்துடைய வாழ்வில் ஆழ்ந்து பிரம்ம ஜோதியின் ஆன்மீக வாழ்வில் வாழ்கின்றன. சோ பிரம்ம ஜோதியில தான் இவங்க போக முடியும், பகவானுடைய லோகத்துக்குள்ளார நுழையிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்படுது? 10ஆம் காண்டம் 87ஆம் அத்தியாயம் 23ஆவது ஸ்லோகத்துல வேதங்கள் யாரெல்லாம் கிருஷ்ணா புக் படிச்சிருக்கிறீங்க? கிருஷ்ணா புக்ல கடைசியில, அதாவது 10ஆம் காண்டத்தோட சுருக்கம் அது, கடைசியில வேதங்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. பகவானே, யோகிகள் தங்கள் உள்ளத்தில் வீற்றிருக்கும் உம்மை தியானித்து அருவ பிரம்ம ஜோதியில் இணையும் ஆன்மீக நிறைவினை எழுதுகின்றன. உம்மை பகைவராக கருதுபவர்களும் தியானிக்காமலேயே அதே நிறைவினை எய்துகின்றனர். உமது கருணாக கரங்களால் தழுவப்பட்டு காம இச்சையுடைய கோபியர்களும் கூட அதே நிறைவினை எய்துகின்றனர். வேதங்களின் பல்வேறு பிரிவுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் பல்வேறு தேவர்களான எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் எப்போதும் கோபியர்களின் காலடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம். அதனால் அவர்கள் எய்திய அதே நிறைவினை நாங்களும் எய்துவோம் என்று நம்புகிறோம். சோ வித்தியாசம் அங்க காட்டுறாங்க. யாரு அசுரர்களா பொறாமையோட இருக்கிறாங்களோ அவங்க வந்து பிரம்மஜோதி அடைகிறாங்க, கோபியர்கள் வந்து உம்முடைய உறவு அடைகிறாங்க. நாங்க அதை தான் விரும்பணும்னு சொல்லி வேதங்கள் எல்லாம் சொல்லு. சோ இது எப்படி எல்லாரும் ஒரே இலக்கு அடைகிறாங்கன்னு ஒரு சில இடத்துல சொல்லப்படும் போது என்ன அர்த்தம் சொல்லி ரூப கோஸ்வாமி விளக்குறார். சூரிய ஒளி, சூரியன், சூரிய கதிர் நம்ம அடிக்கடி பாக்குறதா. அதாவது எப்படி நம்ம சூரிய கதிர், சூரியனும் இந்த இடத்துல சூரிய கதிர் இருக்கு, இப்ப சூரியன் வந்துருச்சுப்பா அப்படிமோ காலையில, சூரியன் வந்துருச்சா, சூரியன் வந்துருச்சானா சூரியன் வீட்டுக்குள்ளார வந்துருச்சுன்னு அர்த்தமான சூரிய கதிர் வந்துடுச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பகவானுடைய லோகத்துக்கு அவங்க போறது கிடையாது, ஆனா பிரம்மஜோதி அடைகிறதுனால அவங்களும் வந்து முக்தி அடைஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 5 வகையான முக்தி. என்னென்ன? சாமீப்யா,
சாயுஜ்யா, சாரூப்யா, சாலோக்கியா, சாஷ்டி. 5 வகையான முக்தி. அந்த 5 வகையான முக்தியில முதல் வகையான முக்தி வந்து பகவானுடைய ஒளி கதிர்ல பிரம்ம ஜோதியில கலக்கிறது. அது வந்து பக்தர்கள் நிராகரிக்கிறாங்க. அதுதான் இந்த அசுரர்களும் கிருஷ்ணர் மேல பொறாமை உடையவர்கள் அடைய முடியுமோ ஒழிய பகவானுடைய லோகத்துக்குள்ளார அடைய முடியாதுன்னு சொல்லி ரூப கோஸ்வாமி பிரமாணம் காட்டுறார். அதுக்கடுத்து அவர் சொல்றார், இந்த காமம் அப்படின்னா என்னன்னு சொல்லி விளக்குறார். நம்ம வந்து காமம் அப்படின்னா என்ன அர்த்தம், பொதுவா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், எல்லா நோட்ஸ் புக்கெல்லாம் மூடி வச்சிருக்கோம், கேளுங்க, அப்புறம் வீட்டுல போய் புரட்டி பாருங்க. இங்க என்ன சொல்றனோ அது அங்கதான் இருக்கும், என்ன சொல்றனோ அது நோட்ஸ்ல இருக்கும். ஆனா இப்ப பார்க்கலாம், காமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றுதல். காமம் அப்படின்னா அது ஒரு வகையான ஆசை, ஒரு வகையான உந்துதல். எதுக்கு? நம்மளுடைய புலன் நுகர்ச்சிக்காக, புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வகையான உந்துதல் வந்து காமம்னு சொல்லப்படுது. சோ இங்க கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுமுறைகளை விளக்கும் போது இது காமம் அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல சொல்லப்படுது. ஆனா எதுக்காக ரூப கோஸ்வாமி காமம் அப்படிங்கிற வார்த்தையை காம ரூபா அப்படின்னு ஏன் கொடுக்குறாரு, காமம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்துறாருன்னா அப்பதான் ஜனங்களுக்கு எல்லாம் புரியும். தங்களுடைய புலன்களை திருப்தி செஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலமான உந்துதல் தான் காமம்னு சொல்லப்படுது. சோ ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, சுய புலன்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக இருந்ததுன்னா அது காமம். ஆனா கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அதே உந்துதல் இருக்கும்போது அது பிரேமை அழைக்கப்படுது. ஆனா நமக்கு பிரேமைனா அதை பத்தி நமக்கு என்னன்னே புரியாது. சோ அவர் காமம் அப்படிங்கிறத வச்சு விளக்குறார். நமக்கு விளக்கறதுக்காக ரூப கோஸ்வாமி காமம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். ஆனா இது வந்து பௌதிக காமத்துல இருந்து முற்றிலும் விடுபட்டது. இது வந்து சாதாரண பௌதிக காமம் கிடையாது. சோ இதுக்கு ரூப கோஸ்வாமி இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா, இரும்பு தங்கம். இரும்பு தங்கம் ரெண்டுமே வந்து உலோகம் தான். ஆனா இரும்பும் ஒரு சில நேரத்தை சொல்லுவோம், இரும்பு தங்கம் எப்படிங்க இருக்கும், தங்கத்தையே தெரியாதவனுக்கு நீங்க எப்படி விளக்குவீங்க? தங்கமே ஒருத்தன் பார்த்ததே கிடையாது, அவன்கிட்ட நீங்க தங்கத்தை பத்தி எப்படி விளக்குவீங்க? மஞ்சள் கலரா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இரும்பு பாக்குறீங்களா, இதே மாதிரிதான் இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். இப்படிதான் சொல்ல முடியும். கலர் எப்பயுமே மாறாது, கலர் மாறாது, துரு பிடிக்காது, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். கலர் மாறாது துரு பிடிக்காதுங்கிறது பார்த்தாலே தெரியாது அவனுக்கு. அதெல்லாம் எனிவே கருத்து என்னன்னா, ஒருத்தனுக்கு தங்கத்தை பத்தியே தெரியாதவனுக்கு நீங்க தங்கத்தை பத்தி விளக்க முடியாது. ஒரு கதை சொல்லுவாங்க வைரத்தை பத்தி. ஒருத்தனுக்கு வைரம் கிடைச்சதான், அது என்னன்னு தெரியாம கொண்டு போய் கடையில போய் கம்மியான விலைக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. சோ அது மாதிரி அதனுடைய தங்கம்னா என்னன்னு தெரியாட்டி அதுல பிரயோஜனம் இருக்காது. சோ அதனாலதான் நமக்கு வந்து இரும்பு மாதிரி இருக்கும்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்புனா என்னன்னு தெரியாது நமக்கு. அதனால காமம் மாதிரி இருக்கக்கூடியது. எப்படி பௌதிகத்துல புலனுகர்ச்சிக்கு இருக்கக்கூடிய பலமான உந்துதல் இருக்கோ, புலனுகர்ச்சிக்கு பலமான உந்துதல் இருக்கோ, அதே மாதிரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு பலமான உந்துதல் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் காமம்னு சொல்லப்படுது. சோ சம்பந்த ரூபா காம ரூபா இந்த 2 வகையில சொல்லப்படுது. நம்ம கோபியர்களுடைய மேலோட்டமான காமமானது பௌதிக காமத்துல இருந்து வித்தியாசப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரூப கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். அவர் சொல்றார், பாருங்க, புலனுகர்ச்சிகள்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவங்க உத்தவர். உத்தவர் வந்து புலன்கள் எல்லாரையும் பயங்கரமா கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர் மிகச்சிறந்த பக்தர், அவர் பகவானுடைய மிக உயர்ந்த பக்தர், அவருடைய நெருங்கிய நண்பர், கிருஷ்ணரோட துவாரகையில ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து துவாரகையில மிகச்சிறந்த பக்தரா கருதப்படுறார். அவர் ஒரு சில நேரம் துவாரகையில மலை மேல போய் நின்றுட்டு மேகத்தை பார்த்துட்டு ஓ கிருஷ்ணா அப்படின்னு நினைப்பார். சோ அவர் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியில மிக உயர்ந்த நிலையில இருந்தார். உத்தவர் கிருஷ்ணருடைய கூடவே இருப்பார், எப்பவுமே உயர்ந்த நிலை இருப்பார். சோ அந்த உத்தவர் விருந்தாவனத்துக்கு போகும்போது பிரஜவாசிகளை பார்த்து ஆடி போயிட்டார். எங்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி எதுவுமே கிடையாதுன்னு முடிவு பண்ணார். யாரெல்லாம் கிருஷ்ணா புக் படிச்சிருக்கீங்களோ தெரியும். உத்தவர்
கோபியர்களை பார்க்கும்போது, கோபியர்கள் மட்டும் இல்ல, இருந்த கோபார்கள், நந்த மகாராஜ் எல்லாரையும் பார்க்கும்போது அவர் ஆடி போயிட்டார். இவங்களுடைய பக்தி என்னுடைய பக்தியை விட உயர்ந்ததுன்னு சொல்லி முடிவு பண்ணார். உத்தவர் விரும்பினார், நான் இந்த கோபியர்கள் நடந்து போற இடத்துல ஒரு புல்லா இருந்தேன்னா அது என்னுடைய பாக்கியம் நினைச்சார். அவ்வளவு பெரிய பக்தர். சோ அவ்வளவு பெரிய பக்தர் கோபியர்களுடைய பாவத்தை விரும்புறார் அப்படின்னா, அப்ப நம்ம அவர் அந்த கோபியர்களுடைய உறவை நம்ம காமம்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஸ்ட்ரிக்டான சன்னியாசி. அவருக்கு பெண்கள் பல தொலைவுல இருந்தா நமஸ்காரமே பண்ணணும், அருகிலே அவர் நெருங்க விட மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான சன்னியாசி. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய லீலைகளை ரொம்ப உன்னதமா கவனிச்சார். சோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைத்தன்ய மகாபிரபு, உத்தவர். அது மட்டும் இல்லாம இந்த எல்லாத்தையும் லீலைகள்லாம் பாகவத்துல சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி புலன் நிகழ்ச்சியில மிகப்பெரிய ஒரு நபர். அவர் அசைக்க முடியாது, அவ்வளவு ஒரு புலன் கட்டுப்பாட்டுல மிகச்சிறந்தவர் சுகதேவ கோஸ்வாமி. ஒரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தடவை சொன்னேன் அந்த கதை இல்லைங்க, சொல்ல ஒரு சில தலையாட்டுறீங்க இல்லைங்க. சுகதேவ கோஸ்வாமி அவர் ஜனக மகாராஜ்ட்ட அமுச்சு வைப்பாங்க, நீங்க போய் புலன் கட்டுப்பாட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜனக மகாராஜ் புலன் கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப பிரபலமானவர். அவர்கிட்ட அமுச்சு வைப்பார் வியாசதேவர், இவர் போய் புலன் கட்டுப்பாட்டை கத்துக்கிட்டு வா அப்படின்னு. சோ இவர் போவார். சுகதேவ கோஸ்வாமி தெரியும், அவர் எப்பவுமே நிர்வாணமா தான் இருப்பார், எந்த ஆடைகளையும் அணிய மாட்டார். அவர் போறார் ஜனக மகாராஜை பாக்குறதுக்கு. ஜன மகாராஜ்கிட்ட சொல்றார், சுகதேவன் வந்திருக்கேன் பார்க்கணும். அவர் வாயிலுக்கு வெளியிலேயே காக்க வைக்கிறார். சில நாட்களோ கொஞ்சம் காக்க வைக்கிறார். அவர் பாட்டு பொறுமையா காத்திருக்கார். அவரை சோதிக்கிறார் ஜனக மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி. இவர் பொறுமையோட இருக்காரா அப்படின்னு. அப்புறம் அவர் பாட்டு பொறுமையா இருக்கிறார். சரின்னு கதவை திறந்து அவர் கொஞ்சம் கல்கண்டு வைக்கிறார் நாக்குல. இது கரையக்கூடாதுங்கிறார். அது பாட்டுக்கு அப்படியே கரையாம இருக்கு. கல்கண்டு நினைச்சாலே நமக்குலாம் அப்படியே எச்சி ஊறிடும். ஸ்வீட்டுன்னு சொன்னாலே வெங்கடேஷ்க்கு எச்சி ஊறிடும். ஆனா அவர் கல்கண்டை வைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அவர் சஞ்சலங்க இல்லை. சரின்னு அதை பார்த்துட்டு அப்புறம் திரும்பி கூட்ட ஒரு சொம்பு நிறைய பால் கொடுத்து, ததும்ப பால் கொடுத்து, அந்த பாலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த பாதைகள்லாம் எப்படின்னா, அழகிய பெண்கள் மன்னரோட அந்தப்புறம், மன்னரோட அந்தப்புறம் வழியா வர சொல்றாரு. அந்த பெண்கள் எல்லாம் அரைகுறையான ஆடைகளோட நிறைய பெண்கள் தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அது வழியா இவர் வர சொல்றாரு. இவர் பாட்டுக்கு என்னமோ சுத்தின்னு எல்லாம் மரம் நிக்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு எந்த ஒரு பற்றுதலுமே எந்த ஒரு உணர்ச்சிகளுமே இல்லாம இவர் பாட்டு பாலை அழகா கொண்டு போய் கொடுக்குறாரு. சோ அதை பார்த்து ஜனக மகாராஜ் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்பா. சோ உனக்கு நான் சொல்லி தர வேண்டியது எதுவுமே தேவையில்லைன்னு அனுப்பிச்சு விட்டாரு. சோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர் சுகதேவ கோஸ்வாமி. அவர் பாராட்டுறாரு, அவர் கோபியர்களை பாராட்டுறாரு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையானது சாதாரண காமம் கிடையாது. பல நேரங்கள்ல மக்கள் இத தப்பா புரிஞ்சுப்பாங்க. கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை தவறா புரிஞ்சுப்பாங்க. இதுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்க்கலாம். சாதாரண மக்கள் இந்த உறவு முறையை தப்பா புரிஞ்சுட்டு இந்த உறவு முறையை ஏளனம் செய்வாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பக்தர்கள் இந்த உறவு முறை உன்னதமானதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நகல் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டுமே அபாயமானது. ஒண்ணு நாத்திகவாதிகள் ஆயிடுறாங்க, இன்னொருத்தவங்க சகஜியாக்கள் ஆயிடுறாங்க. ரெண்டுமே மோசமானது. பொதுமக்கள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை தங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து யூகிக்கிறாங்க. இது மாயாவாதம் சொல்லல, நாத்திகவாதம் சொல்லலாம். கிருஷ்ணர் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், கடவுள்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது முட்டாள்தனம். அதே சமயத்துல கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்,
கோபியர்களுடைய உறவு தான் உன்னத உறவு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் கோபி கோபின்னு சொல்லி அலைஞ்சுட்டு இருப்பாங்க. விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா ஒரு சில சேலை கட்டின்னு நிற்பாங்க ஆண்கள்லாம். கோபியர்களுடைய பாவத்தை பயிற்சி பண்றோம் அப்படி. அந்த பாயிண்ட் வரேன் ஃபர்தரான. ஸோ அது மாதிரி இருக்கிறது வந்து பௌதிக காமம், அது ஆன்மீக காமம் கிடையாது. அதனால ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே பக்தர்கள் நம்மலாம் கிருஷ்ணர் பக்தி மாதுரிய ரசம் தான் உயர்ந்தது, அதனால நம்ம அதை பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடாது. படிப்படியா நம்ம வந்து போகணும் வழிய சும்மா எடுத்தறியும் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா ஒத்துணும் கீழே தான் வரும். ஸோ அடுத்த அத்தியாயத்துல சம்பந்தா ரூபா, அதையும் நம்ம தெரியும். காம ரூபா அப்படின்னா என்ன? காமத்தினால, அதாவது கிருஷ்ணருடைய புலன்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பலமான உந்துதல். அது வந்து மாதுரிய ரசத்தோட இருக்கும்போது அது காம ரூபான்னு சொல்லப்படுது. அதுவே சம்பந்தா ரூபா அப்படின்னா கிருஷ்ணருக்கு சம்பந்தத்துல, அதாவது அவருக்கு உறவுல அவருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆழமான ஒரு விருப்பம், அது சம்பந்தா ரூபான்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சம்பந்தா ரூபா காமரூபா இந்த ரெண்டு விதத்துல யார் ஒருத்தர் ஆன்மீக உலகத்துல ஆன்மீக உலகத்துல ராகாத்மிக பக்தர்களா இருக்காங்களோ அவங்கள மாதிரி பயிற்சி செய்யக்கூடிய நிலைதான் ராகானுக சாதன பக்தி. சரி, ராகானுக சாதன பக்திக்கு என்ன தகுதி நமக்கு தேவை? இது நம்ம யோசிக்கணும்ல. சரி, நானும் வந்து நாளையில இருந்து நானும் யசோதாமாவா, பலராமரா, சுதாமாவா, இல்ல ராதாராணிய நானும் வந்து மெடிடேட் பண்ண போறேன். அந்த மூடுல நாளைக்கு வந்து இது பயிற்சி தானே, எப்படி இருந்தாலும் இது பயிற்சி தான். ராகானுக சாதன பக்தி இதை பயிற்சி பண்றது. நான் ஒன்னும் வந்து பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. என்ன சொல்றாரு? அதுக்கு தகுதி வேணுங்கிறார். தகுதி என்ன அப்படின்னா கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அந்த உறவுக்கான ஆசை பலமா இருக்கணும். அந்த ஆசை என்ன சொல்றதுன்னா லோபா, பேராசைன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் மேல நான் இந்த ஒரு முறையில உறவு கொள்ளணும், நான் வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கணும், இல்ல நான் வந்து கிருஷ்ணரோட விளையாடணும், நான் வந்து கிருஷ்ணரோட நடனம் ஆடணும், இப்படி இருக்கக்கூடிய இந்த பலமான ஆசை இருக்கணும். அப்பதான் இந்த அந்த பலமான ஆசை இருக்கும்போதுதான் இந்த ராகானுக சாதன பக்தியை பயிற்சி பண்ண முடியும். சும்மா ஏனோ தானோன்னு எல்லாரும் நினைச்சவங்க எல்லாம் பயிற்சி பண்ணிட முடியாது. கிருஷ்ணரை ஒரு குறிப்பிட்ட உறவுல திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணரோட ஒரு குறிப்பிட்ட உறவுல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு பலமான ஆசை இருக்கணும், லோபா பேராசை இருக்கணும். அப்பதான் ஒருத்தர் வந்து ராகானுக சாதன பக்திக்கு தகுதியுடையவர் ஆகிறார். அந்த பலமான ஆசை இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஆசைகள் எப்பவுமே எழவே கூடாது. மற்ற சாதன பக்தியில பொதுவா ஆரம்பிக்கும் போது ஒருத்தனுக்கு மற்ற ஆசைகள் இருக்கலாம், ஆனா அதை வந்து அவன் வளர்க்கறது கிடையாது. அந்யாபிலாச சூன்யம் அப்படிங்கும் போது இதர வித ஆசைகள்லாம் சூன்யம் ஆக்குறான், அதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அனர்த்தங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கு, இருந்தாலும் அந்த அனர்த்தங்களை களையறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அனர்த்தங்களை அவன் வளர்த்துக்கிறது கிடையாது. அனர்த்தங்களை வளர்த்துக்காம அனர்த்தங்களை களையறதுக்கு முயற்சி பண்றான். அது சாதன பக்தியில ஆரம்பத்துல வரான். வைத்திய சாதன பக்தி பயிற்சி பண்ணினேன். ஸோ ராகானுக சாதன பக்தியில ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பேராசை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து மற்ற ஆசைகள் எழறதுக்கே வாய்ப்பு கிடையாது, மற்ற ஆசைகள் எதுவுமே எழவே கூடாது. அப்படிப்பட்ட நிலையில தான் ஒருத்தர் வந்து ராகானுக சாதன பக்தியை பயிற்சி பண்ண முடியும். டெக்னிக்கலா சொன்னோம் அப்படின்னா அனர்த்த நிவர்த்தி தாண்டினதுக்கு அப்புறம் ராகானுக சாதன பக்தியை ஒருத்தர் பயிற்சி பண்ணலாம். அனர்த்த நிவர்த்தினா என்ன? சொன்னல ஏற்கனவே 9 நிலைகள் இருக்கு பக்தியில. கடைசியாவும் அதை பார்ப்போம். பக்தியில 9 நிலைகள் இருக்கு. பிரேம பக்தி அடையிறதுல 9 நிலைகள் இருக்கு. அதுல நம்ம இந்த சாது சங்கத்தை எடுத்துட்டு பஜனங்கள் பஜனக்கிரியா அந்த 64 அங்கங்களையும் பயிற்சி பண்ணும்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் பூர்ணமா களையப்படும். அந்த அனர்த்தங்கள் எல்லாம் பூர்ணமா களைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ராகானுக சாதன பக்தியில ஈடுபடுறதுக்கு தகுதியுடையவர் ஆகணும். அப்படி யார் ஒருத்தர் ராகானுக சாதன பக்தி அடைகிறாங்களோ அவங்க வந்து விதிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவங்க எல்லா விதிமுறைகளையும்
மற்றவர்கள் வைதி சாதன பக்தியில இருக்கிறவங்க பின்பற்ற மாதிரியே பின்பற்றுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில நேரத்துல அவங்க விதிமுறைகளை மீறலாம், ஒரு சில நேரத்துல விதிமுறைகளை பின்பற்றலாம். அதனால எல்லா நேரத்திலையும் நினைச்ச மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதாவது அவங்களுடைய உறவு முறைக்கு ஏதாவது தடங்களா இருக்கும்போது அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க, விதிமுறைகளை மீறதை பத்தி. ஸோ அதனால பொதுவா வந்து நம்ம ராகானுக பக்தர்கள் வந்து விதிமுறைகளை பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஏனோதானோன்னு இருப்பாங்கிறது கிடையாது. அவங்க எப்பவுமே விதிமுறைகளை பின்பற்றதுல முயற்சி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா தானா விதிமுறைகள், ஒரு சில விதிமுறைகள் பின்பற்றப்படும். அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான். அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, மற்ற விதிமுறைகளை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ராகானுக சாதன பக்தி எப்படி பயிற்சி பண்றது அதை சொல்லித்தரார் ரூப கோஸ்வாமி. ஒரு பக்தனானவன் எப்போதும் கிருஷ்ணரையே தன்னுள் நினைக்க வேண்டும். விருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம ஒரு பக்தரை பத்தி நினைச்சுட்டு இருக்கணும். விருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு பிரியமான ஒரு பக்தர் யாராவது ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அவரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒருவர் தொடர்ந்து அவரை பற்றிய விஷயங்களை கேட்கணும். கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய உறவு முறைகளையும் விருந்தாவனத்துல அவருடைய லீலைகளையும் பத்தி கேட்கணும், நினைக்கணும். ஒருத்தர் வந்து யசோதா மாதிரி நான் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து அந்த யசோதா அம்மாவனுடைய செயல்களையும் அவங்க விருந்தாவனத்தில் நடத்திய லீலைகளையும் நினைச்சு பார்க்கணும், கேட்கணும். அப்போ வந்து அந்த நிலையை அடைய முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாம் உடனே அப்படியே கற்பனை பண்ண வேண்டாம். நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில வச்சுலாம் கற்பனை பண்ணாது. இது வந்து நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது பயிற்சிலாம் நமக்கு ரொம்ப தொலைவுல இருக்கு. ஸோ அப்படி பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் வந்து விருந்தாவனத்துல வாழணும். விருந்தாவனத்துல வாழ்றது அப்படின்னா ஒருத்தர் வந்து மனதாலையும் விருந்தாவனத்துல வாழணும், உடலாலையும் விருந்தாவனத்துல வாழணும். உடலால விருந்தாவனத்துல வாழ முடியாத பட்சத்துல குறைஞ்சபட்சம் மனதால விருந்தாவனத்துல வாழணுங்கிற ரூப கோஸ்வாமி. கிருஷ்ணரை வந்து இந்த ராகானுக பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை தனியா யோசிக்கிறது கிடையாது. கிருஷ்ணரை அவருடைய பக்தர்களோட சேர்த்து யோசிக்கிறாங்க, கிருஷ்ணரை அவருடைய பக்தர்களோட சேர்ந்து தியானிக்கிறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உறவு முறைய விரும்புறான். உடல் ரீதியா இருக்கிறத காட்டிலும் மன ரீதியா இருக்கிறது முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. உடல் ரீதியா நிறைய பேர் அங்க பிருந்தாவனத்துல இருந்துட்டு கிருஷ்ணரை நினைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது கெடக்கூடாது. உண்மையில பாத்தீங்க அப்படின்னா விருந்தாவனத்துல இருந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை நினைக்காம இருக்க முடியாது, அதுதான் உண்மை. விருந்தாவனம் அவ்வளவு அருமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்றும் கூட இன்னைக்கும் விருந்தாவனம் போனீங்கன்னா அங்க எங்க போனாலும் சரி, பிச்சால போனாலும் சரி, அங்க போய் இறங்கினாலும் சரி, எங்க போனாலும் சரி, கிருஷ்ணரை நீங்க மறக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் விருந்தாவனம் அமைக்கப்பட்டது. ஒருத்தர் இந்த ராகானுக சாதன பக்தியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் வெளி தோற்றங்கள்ல சாதாரண செயல்கள்ல எப்பவும் போல ஈடுபட்டுட்டே இருப்பார். விதிமுறைகளை கடைபிடிக்கிறது அவருக்கு அந்த அளவு அதுக்கு தீவிரம் காட்ட மாட்டார். ஆனா அதே சமயத்துல சாதாரண செயல்கள் எல்லாத்தையும் கைவிடக்கூடியவர் கிடையாது. இந்த ராகானுக சாதன பக்தியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் வெளியில என்ன சேவை தினமும் பண்றாரோ அதே சேவைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பார். உள்ள வந்து பிருந்தாவனத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மனோநிலையை வளர்த்துட்டு இருப்பார். அதுதான் ராகானுக சாதன பக்தியினுடைய தோற்றம். சோ இந்த ராகானுக சாதன பக்தியில வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், இது எப்படி அவர் பண்றாரு அப்படிங்கிறது உதாரணம் சொன்னேன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் விதிமுறைகள் எல்லாத்தையும் பயிற்சி பண்றது இல்லை, ஆனா அதே சமயத்துல அதை துறக்கிறது கிடையாது. என்ன உதாரணம் சொல்லப்படுதுன்னா, சாதன பக்தியினுடைய 64 அங்கங்களை இவர் கைவிடுறது கிடையாது. யார் ஒருத்தர் ராகானுக சாதன பக்தியில இருக்காரோ அவர் சாதன பக்தியினுடைய 64 அங்கங்களை பின்பற்ற, ஆனா அதே சமயத்துல அதுல ஒரு வித்தியாசத்தோட பின்பற்ற. பொதுவா நம்ம சொல்றோம் கிருஷ்ணரை நினைக்கிறது அப்படின்னு, இவர் என்ன பண்றார், கிருஷ்ணரை ஒரு குறிப்பிட்ட லீலையில நினைக்கிறார். புரியுதா? அதேதான், ஆனா அவருடைய எண்ணங்கள் மாறுபடையுது. இது ராகானுக சாதன பக்தியில இருக்கிறார். இங்க இன்னொரு முக்கியமான கருத்து பிரபுபாத் விளக்குறார் தன்னுடைய விளக்கத்துல. சித்த பிரணாலி பத்தி பேசுறார். சித்த பிரணாலிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டது தெரிஞ்சுக்கோ. சித்த பிரணாலி அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை ஒரு சிலர் பயிற்சி பண்றாங்க விருந்தாவனத்துல, பெரும்பாலும் அங்க அந்த ஏரியா. சித்த பிரணாலி அப்படிங்கிறது ஒரு வகையான தீட்சை. நீங்க குரு கிட்ட போய் தீட்சை வாங்கும்போது குரு வந்து உங்களுக்கு சொல்லிடுவார், நீ வந்து இந்த கோபியர் இந்த விருந்தாவனத்துல உன்னுடைய நிலை இந்த கோபி, நீ அதை வந்து தியானம் பண்ண அப்படின்னு. ஸோ அப்போ வந்து குரு சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராகானுக சாதன பக்தியை எடுத்ததையும் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல இந்த வழிமுறை உகந்ததா? குரு சொல்ற நம்ம கேட்கிறோம், அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அது வந்து நல்லது தானே? சித்த பிரணாலி நல்லது தானே? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இப்ப நீங்க ஒண்ணும் கிடையாது, குருவுக்கு எல்லாம் தெரியும். குரு வந்து சொல்றாரு, நீ வந்து விருந்தாவனத்துல நீ ஒரு கோப பையன்பா, சுதாமாவுடைய நண்பருக்கு நீ வந்து சேவை பண்ற, அதுதான் உன்னுடைய நிலை, அதை நீ வந்து தியானின்னு சொல்லிடுற. ஸோ அப்ப சிஷ்யன் வந்து அதை தியானிச்சுட்டு அந்த முறையை அப்படியே பயிற்சி பண்ணிட்டு அதை அப்படியே வளர்த்துக்கிறான். இது சித்த பிரணாலிங்கிற வழிமுறை. ஸோ இது நமக்கு நல்லது தானே? இது யாரெல்லாம் சித்த பிரணாலி தீட்சை வாங்கலாம்னு விருப்பப்படுறீங்க? நம்ம ஏன் கஷ்டப்படி நம்ம தீட்சை வாங்கிட்டு அது ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ஜபமெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும்? எல்லாரும் சித்த பிரணாலி தீட்சை கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? இல்ல ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. சரி, என்ன பிரச்சனை அப்ப அதுல சித்த பிரணாலியில என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். ஊரே ஏமாத்திட்டு போவாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, அனர்த்தங்கள்லாம் நம்மளை விட்டு போகல. டெக்னிக்கலா யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ராகானுக சாதன பக்தி எப்ப ஆரம்பமாகணும்? அனர்த்த நிவர்த்தியை தாண்டினதுக்கு அப்புறம். அனர்த்த நிவர்த்தி ஆகாதப்போ ஒருத்தன் வந்து சித்த பிரணாலி வாங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அது சும்மா ஊரை ஏமாத்துறது தான். குரு கொடுக்கறதும் ஏமாத்துறது. பக்தி சித்தாந்தத்துக்கு ரிஜெக்ட் பண்ண, நீ வந்து குருவே கிடையாதுன்ட்ட. யார் சித்த பிரணாலி கொடுக்குறாங்களோ, அதாவது குரு அப்படின்னா யாரு? தத்விஜார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சேத் சமித் பாணிம் பிரம்மனிஷ்டம் ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம் சமித் பாணிம் ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம் அவர் வந்து சாஸ்திரங்களுடைய முடிவுல வந்து ஸ்திரமா இருக்கணும், சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவரா இருக்கணும் குரு. சாஸ்திரங்கள் சொல்லுது அனர்த்த நிவர்த்திக்கு அப்புறம் தான் ஒருத்தர் இதை பத்தி யோசிக்கணும். நீ எடுத்ததையும் கொடுத்த அப்படின்னா நீ வந்து குரு கிடையாது. சித்த பிரணாலிங்கிறது ப்ராசஸே வேலை செய்யாது. நீ என்ன வாங்கினாலும் எதுவும் வேலை செய்யாது. இப்ப இந்த ராகானுக சாதன பக்தியில 2 வகை வருது. நம்ம முதலே பார்த்தோம் என்னென்ன 2 வகை. ராகானுக சாதன பக்தியில சம்பந்த ரூபா காமரூபா. சோ காமரூபான்னு வரும்போது, காமரூபானா என்னங்கிறத சொல்லிட்டோம். காமரூபால 2 வகை இருக்கு. சம்போகேச்சாம்யா சம்போகேச்சாமயி தத்தத் பாவே சாத்மிகா. 2 வகை இருக்கு. சம்போகேச்சாமயி அப்படின்னா கிருஷ்ணரோட நேரடியா இந்த மாதுரிய பாவத்துல ஈடுபடுறது. இது வந்து சம்போகேச்சாமயி மயி சம்போகேச்சமயி. அடுத்தது என்ன அப்படின்னா தத்தத் பாவே சாத்மிகா அப்படின்னா மறைமுகமா கிருஷ்ணருக்கு. இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு கோபியர் வந்து சேவை பண்றாங்க, அந்த கோபியருக்கு நம்ம சேவை பண்றோம். இது ஆமா, இது வந்து தத்தத் பாவே சாத்மிகா. சம்போகேச்சாமயி தத்தத் பாவோ பாவே சாத்மிகா. இந்த 2 வழிமுறைகள் இருக்கு. சரியா?
இதுக்கு என்ன ஒருத்தருக்கு தேவை என்ன அப்படின்னா, கிருஷ்ணரோட நான் இந்த உறவு முறையில ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு ஆழமான ஒரு விருப்பம் இருக்கணும். முதல்ல சொன்னது ஆழமான ஒரு விருப்பம் வரும்போது அப்ப இது வந்து சாத்தியமாகும். இதை எப்படி ஒருத்தர் பயிற்சி பண்றது அப்படிங்கிறதுக்கு ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ராதாகிருஷ்ண விக்கிரக வழிபாடு. ராதாகிருஷ்ண விக்கிரக வழிபாட்டின் மூலமா ஒருத்தர் வந்து இதை பயிற்சி பண்றாங்க. சோ உடனே ஒரு கேள்வி வரலாம், இது எல்லாமே வந்து பெண்களை பத்தி இருக்குது, அப்ப ஆண்கள்லாம் இதுக்கு தகுதி உடையவர்களா அப்படின்னு. என்ன அர்த்தம்? எல்லாருமே பிரகிருதி தான். எல்லாருமே வந்து பகவானுடைய பகவானால ஆனந்திக்கப்பட வேண்டியவர்கள் தான். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது, ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். தண்டகாரண்யத்துல இருந்த ரிஷிகள் எல்லாம் அவங்களும் வந்து பக்குவத்தை வந்து அடைஞ்சாங்க இந்த மாதுரிய ரசத்துல. தெரியுமா யாருக்காவது? தண்டகாரண்யம்னா எங்க இருக்குது? அது ராமாயணத்துல வருது. என்ன இடம் அது? ராமர் இருந்த இடம். ராமர் காட்டுல இருந்த தண்டகாரண்ய காட்டுல அங்க இருந்த ரிஷிகள் எல்லாம் ராமரோட மாதுரிய ரசத்துல உறவு கொள்ளணும்னு நினைச்சாங்க. ராமர் வந்து நான் இந்த இப்போ வந்து ஏகபத்னி விரதம் எடுத்திருக்கேன், ஸோ அதனால அடுத்த பிறையில அடுத்த அவதாரத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அவங்க மாதுரிய ரசத்துல அடுத்த அவதாரத்துல கிருஷ்ணர் வந்த போது அவங்க பங்கெடுத்துட்டாங்க. இந்த காமானுகத்துல இதுல 2 வகை இருக்கு. இன்னொரு 2 வகை தனியா பிரியுது. பரக்கியா ஸ்வக்கியா. again notes close. பரக்கியா ஸ்வக்கியா. பரக்கியா அப்படின்னா கிருஷ்ணரை வந்து வெறும் காதலனா உறவு கூடாது, அதாவது திருமண பந்தம்லாம் இல்லாம கிருஷ்ணரோட காதலனா உறவு கூடாது. ஸ்வக்கியா அப்படின்னா கிருஷ்ணரோட திருமண பந்தத்துல உறவு கொள்றது. ஸ்வக்கியா அப்படிங்கிறது துவாரகையில இருக்கக்கூடிய ராணிகள். பரக்கியா அப்படிங்கிறது விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோபியர்கள். பரக்கிய ரசா வந்து ஸ்வக்கிய ரசாவை விட உயர்ந்தது. பரக்கிய மாதுரிய ரசாவானது ஸ்வக்கிய மாதுரிய ரசத்தை விட உயர்ந்தது. அதாவது பிருந்தாவனம் வந்து துவாரகையை விட உயர்ந்தது. நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டெக்னிக்கலா சொல்றோம். பரக்கியா ஸ்வக்கியா. என்ன பிரபு, இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே போகல பிரபு. ராகானுக சாதன பக்தியில தான் நிக்கிறான், இன்னும் இருக்குது வரிசையா. எதுலயுமே ரெண்டுலயுமே வரலாம். இந்த சம்போகேச்சா மயிலையும் வரலாம், தத்தத் பாவே சாத்மிகாலையும் வரலாம். அதாவது கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்றதுலயும் பரக்கியா ரசம் வரும், அது சேவர்களுக்கு சேவைப்பட்டதும் வரலாம், எப்படினாலும். ஸோ தென் சம்பந்தானுகால வரும்போது இதுலயும் வந்து 2 வகை வருது. கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்றது, கிருஷ்ணருக்கு மறைமுகமா பண்றது. இதுல வந்து நேரடியா பண்றது, அதாவது இப்ப இந்த ஒவ்வொரு ரசத்துலயும் இப்ப வந்து வாத்சல்ய ரசம் இருக்கு. வாத்சல்ய ரசத்துல நேரடியா கிருஷ்ணருக்கு போறது அப்படிங்கிறது, அப்படி ஒரு ரசம் இருந்தாலும் அதை வந்து முடியாது, அது பயிற்சி பண்ண முடியாது. அந்த ரசம் எங்க இருக்குது? யார்கிட்ட இருக்கு? கிருஷ்ணர்கிட்ட நேரடியா வாத்சல்ய ரசத்துல பங்கு கொள்றதுங்கிறது யார்கிட்ட இருக்கு? யசோதா மாட்ட ரந்த மகாராஷ்டிர இருக்கு. அதை வந்து நம்ம அந்த நேரடியான உறவுல இப்ப எப்படி இதுல பார்த்தோம், சம்போகாட்சாமயி தத்தத் பாவே சாத்மிகா. கிருஷ்ணரோட நீங்க நேரடியாவும் மாதுரிய ரசத்துல ஈடுபடலாம், அந்த மாதுரிய ரசத்துல ஈடுபடுறவங்களுக்கு நீங்க சேவையும் பண்ணலாம். ஆனா இங்க வாத்சல்ய ரசத்துல நேரடியான பக்தியில ஈடுபடுறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது வந்து நந்த மகாராஜோட பொசிஷன் எடுக்கிற மாதிரி ஆடும். அப்பா அப்படின்னா ஒருத்தர் தான், அவருக்கு அப்பா அம்மா ஒருத்தவங்க தான். அப்கோர்ஸ் ஒரு சிலர் அந்த நிலையில இருந்து தாய் மாதிரி இருந்து கிருஷ்ணருக்கு உறவாடுவாங்க. ஆனா இந்த நிலை வந்து நம்ம பயிற்சி பண்ணத்துக்கு ஊக்குவிக்கிறது கிடையாதுங்கிறார் ரூப கோஸ்வாமி. ஒருத்தர் வந்து ஏன் அப்படின்னா இது மாயாவாதம் கலந்த மாதிரி, கிருஷ்ணருக்கு அப்பாவா நான் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சு மெடிடேட் பண்ணுது. கிருஷ்ணருக்கு அந்த மாதுரிய அந்த நிலையில இருக்கவங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒருத்தர் வந்து தியானம் பண்ணணுங்கிறார். ஸோ இதுதான் வந்து ராகானுக சாதன பக்தி. கிளியர்? வெரி சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. ராகானுக சாதன பக்தி அப்படின்னா ராகானுக சாதன பக்தி அப்படின்னா ராகாத்மிக பக்தர்களை பின்பற்றக்கூடியது ராகானுக சாதன பக்தி.
அவ்வளவுதான். இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம், சம்பந்தா ரூபா, காமரூபா. காமரூபா அப்படிங்கிறது கிருஷ்ணர் மேல மாதுரி ரசத்துல இருக்கக்கூடிய உறவு முறை காமரூபா. மற்ற ரசங்கள்ல கிருஷ்ணரோட உறவு முறை கொள்றது சம்பந்தா ரூபா. இந்த சம்பந்தா ரூபா, காமரூபா, இதுல பல வித்தியாசங்கள் வேறுபாடுகள் வருது. காமரூபால கிருஷ்ணர் கிட்ட நேரடியா சேவை பண்றது, மறைமுகமா சேவை பண்றதுன்னு வருது. அதே சமயத்துல பரக்கியா, சொக்கியா, திருமண உறவுக்குள்ளார வருது, திருமண உறவு இல்லாம வருது. சிம்பிள், இவ்வளவுதான். ராகானுகள் சாதன பக்தி. இப்ப பாவ பக்தி. பாவ பக்தி அப்படின்னா என்ன? சில ரூப கோஸ்வாமி விளக்கம் கொடுக்கிறார். எப்படி தூய பக்திக்கு விளக்கம் கொடுத்தாரு, அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கிறார். சுத்த சப்த விசேஷாத்மா பிரேம சூரியாம் சம்யபாக் ருச்சிபிஸ் சித்த மர்ஷ்னியா கிருதாசு பாவ உச்சதே. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப வந்து பக்தி தொண்டானது, இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல, கொடுத்த 5 மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும். 5 ஸ்லோகா. அந்யாபிலாஸ்தா சூன்யம் சர்வோபாதி விமுக்தம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி அனாசக்தேஷ விஷயான். இது அத ஸ்ரீ கிருஷ்ண நாம அதிநபவே கிரகம். எனிவே பாவ பக்தி வரலாம். சுத்த சத்வ விசேஷாத்மா பிரேம சூரியாம் சுசாமியபாக் ருச்சிபிஸ் சித்தமர்ஷ்ணேய கிருதாசு பாவ உச்சதே. இது பாவம் என்று அழைக்கப்படுகிறது. எது பாவம்? பக்தி தொண்டானது சுத்த சத்துவ விசேஷாத்மா, சுத்த சத்துவத்தினுடைய நிலையில போய் ஒரு விசேஷ ஆத்மாவா இருக்கும்போது பிரேமா அப்படிங்கிற சூரிய அம்சம், சூரியனுடைய அம்சம், அந்த பிரேமா அப்படிங்கிற சூரியனுடைய ஒரு கதிர் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. சம்யபா ருச்சிபி சித்த மார்ஷனை. அப்ப கிருஷ்ணரை பத்தி ஒரு ருச்சி தோன்ற ஆரம்பிக்குது. அதாவது பிரேமை அப்படிங்கிற சூரிய கதிர் உள்ள நுழைய ஆரம்பிக்கக்கூடிய நிலையானது பாவ பக்தின்னு அழைக்கப்படும். பாவ உச்சதே. அப்ப ஒருத்தருடைய இதயமானது மென்மையாகி ருச்சி மேம்பட ஆரம்பிக்கக்கூடிய நிலை பாவ பக்தின்னு சொல்லப்படும். சோ இதுல முக்கியமா என்ன சொல்லப்படுது? பாவ பக்தியினுடைய முதல் தகுதி, முக்கிய தேவை என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருத்தர் வந்து பௌதிக இயற்கையில இருந்து விடுபட்டு இருக்காங்க. பௌதிக இயற்கையில இருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை சுத்த சத்துவ விசேஷாத்மா, சுத்த சத்விக நிலையில இருக்கிறாங்க. ஜட இயற்கையில இருந்து விடுபட்டு வந்துடுறாங்க. இது பாவ பக்தியில இருக்கிறதுனுடைய முதல் அறிகுறி. அப்புறம் இரண்டாவது அறிகுறிகள் என்னென்ன சொல்லப்படுது? இதயமானது மென்மையாக்கப்படுது. அப்புறம் ஆன்மீக ஆசைகளுக்கான ருச்சி தென்பட ஆரம்பிக்குது. இதயம் மென்மையாகுது, ஆன்மீக ஆசைகளுக்கான ருச்சி தென்பட ஆரம்பிக்குது, சுத்த சாத்திய நிலையில இருக்காங்க. இதுதான் பாவ பக்தியினுடைய டெஃபினிஷன். பாவ பக்தினா என்ன? சுத்த சாத்திய நிலையில ஈடுபட்டு இருக்காங்க, இதயம் மென்மையாகி போயிடுது, ஆன்மீக ஆசைகளுக்கான ருச்சி வந்து தென்பட ஆரம்பிக்கும். சோ இதுதான் பாவா அப்படிங்கும்போது இது எப்படி தோன்றுது? பாவ பக்தி எப்படி வருது? சாதன பக்தியினால வருது. சாதன பக்தி அப்படிங்கிறது பயிற்சி. பாவ பக்தி அப்படிங்கிறது அந்த பயிற்சியினால அடையப்படக்கூடிய விளைவு, ரிசல்ட். அதனால வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாவ பக்தி. சாதன பக்தி அப்படிங்கிறது பயிற்சி. சோ இந்த பாவ பக்தியை எப்படி ஒருத்தர் அடைய முடியும்? அதான் இப்ப சொன்னதான், சாதன பக்தி மூலமா ஆயிடுச்சுதான். ஆனா இதுல 2 வகை சொல்லப்படுது. பாவ பக்தி அடையறதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வைதி சாதனத்தின் மூலமா, வைதி சாதன பக்தியை பயிற்சி பண்ணி அடையிறது. இன்னொன்னு ராகானுக சாதன பக்தியை பயிற்சி பண்ணி அடையிறது. இந்த 2 வகையிலேயே ஒருத்தர் வந்து அடைய முடியும். வைதி சாதன பக்தியை பயிற்சி பண்ணி என்ன புரியல? வைதி சாதன பக்தி அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணி பண்றது. ராகானுக சாதன பக்தி தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒருத்தர் வைதி சாதன பக்தி மூலமா பாவ பக்தி அடையிறது ஒரு வகை, ராகானுக சாதன பக்தி மூலமா பாவ பக்தி அடையிறது இன்னொரு வகை. அவ்வளவுதான். இதுல என்ன குழப்பம்? இந்த வைதி சாதன பக்தி மூலமா பாவ பக்தி அடையக்கூடியவங்க யாரு? நாரதர் உதாரணம்.
நாரதர் வந்து ராகானுக சாதன பக்தியை பின்பற்ற கிடையாது, வைதி சாதன பக்தியை தான் பின்பற்றினார். சரியா? அதே மாதிரி வைதி சாதன பக்தியை பிராக்டிஸ் பண்ணா வந்து ராகானுக பக்தி வந்துடல. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ராகானுக சாதன பக்தி அப்படின்னா அது வந்து விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பிரஜவாசிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோட அவர்களுடைய எண்ணத்தை தியானிக்கிறது தான் ராகானுக சாதன பக்தி. அனர்த்த நிவர்த்தியை தாண்டினவங்க எல்லாருமே ராகானுக சாதன பக்தியில ஈடுபடுவாங்கங்கிற அவசியம் கிடையாது. யார் ஒருத்தர் விருந்தாவன தெளிவா என்ன பேசணும் புரியலையா? அதாவது வைதி சாதன பக்தி அப்படின்னா ஒருத்தன் விதிமுறைகளின் பிரகாரம் பயிற்சி பண்ணான். அந்த விதிமுறைகள் பக்தியை பயிற்சி பண்றதுக்கான உந்துதல் வந்து அவன்கிட்ட சாஸ்திரங்கள் மூலமாகவும் குருவினுடைய கட்டளை மூலமாகவும் அவனுக்கு அந்த ஒரு உந்துதல் வந்து சாதன பக்தியை பயிற்சி பண்றான். வைதி சாதன பக்தி. யார் ஒருத்தன் பிரஜவாசிகள்ல பிரஜத்துல வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த எண்ணத்தை பயிற்சி பண்றானோ அவன் ராகானுக சாதன பக்தா. வைதி சாதன பக்தா, ராகானுக சாதன பக்தா. இது சாதன பக்தியினுடைய 2 வகை. சோ இந்த வைதி சாதன பக்தியின் மூலமா பக்குவ நிலை பாவத்தை அடையிறது ஒரு வகை, ராகானுக சாதன பக்தி மூலமா பாவத்தை அடையிறதுங்கிறது இன்னொரு வகை. சரியா? வைதி சாதன பக்தியின் மூலமா பாவத்தை அடைஞ்சதுக்கு உதாரணம் நாரதர் சொல்லப்படுது. ஏன்னா நாரதர் வந்து பிரஜபாவத்தை எடுத்துக்கிட்டவர் கிடையாது, அவர் தாசியரசத்துல இருக்க பிரஜபாவத்தை எடுத்தவர் கிடையாது. அப்புறம் ராகானுக சாதனத்தினால பக்தி வந்து ஒரு கதை இங்க சொல்லப்படுது. ஒரு பக்தர் இரவெல்லாம் நடனம் ஆடி ராகானுக அது மூலம் பாவ பக்தி அடைஞ்சார். ஃபர்தரா இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ இப்படி ஒருத்தர் வந்து பாவ பக்தி அடைகிறாங்க. பாவ பக்தி அப்படிங்கிறது ராகானுக சாதன பக்தினாலும் வைதி சாதன பக்தினாலும் அடையப்படுது. ஓகே, இது வந்து 2 சேர்த்து நம்ம எப்படி சொல்லலாம்? பாவ பக்தி அடையிறது அப்படிங்கிறது சாதன பக்தியினால அடையப்படுது. சரியா? பாவ பக்தியானது சாதன பக்தியினால அடையப்படுது. இன்னொரு விதமா அடையலாம் பாவ பக்திய. எப்படி? கிருஷ்ணருடைய அல்லது அவருடைய பக்தர்களுடைய கருணையினால. பாவ பக்தினா என்னன்னு பார்த்துட்டோம். பாவ பக்தி அடையறதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு சாதன பக்தியின் மூலமா, இன்னொன்னு கருணையின் மூலமா. சாதன பக்தியில 2 இருக்கு. வைதி சாதன பக்தி மூலமா அடையலாம், ராகானுக சாதன பக்தி மூலமா அடையலாம். கருணையில 2 இருக்கு. கிருஷ்ணருடைய கருணையினால அடையலாம், பக்தருடைய கருணையினால அடையலாம். சோ இந்த கருணான்னு மொத்தமா எடுத்துக்கும் போது அதுல 3 வகையான கருணைகள் வருது. அதாவது வார்த்தையின் மூலமா கருணைகள், அப்புறம் வெறும் தர்ஷனத்தின் மூலமா கருணை, அப்புறம் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம இதயத்துக்குள்ளார போய் கருணை கொடுக்காரு. சோ இப்படி 3 வகையான கருணை கொடுக்கப்படுது. வார்த்தையினால கிருஷ்ணர் கருணை கொடுத்ததுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எனிவே நம்ம ஸ்பெகுலேட் பண்றதோட ரூப கோஸ்வாமி கொடுக்குற உதாரணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ரூப கோஸ்வாமி என்ன உதாரணம் கொடுக்கிறார்? நாரதர் கொடுக்கிறார். நாரதருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், நீ வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி, நீ பாவ பக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். வார்த்தையினால ஆசீர்வாதம் பண்ணார். பாகவதம் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் காண்டத்துல கிராஸ் பண்ணிட்டு அந்த சீனு வரலையா? எந்த சாப்டர் படிக்கிறீங்க? சோ கிருஷ்ணர் வந்து நாரதருக்கு ஆசி கொடுப்பார், நீ பாவ பக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆசி கொடுப்பார். சோ இது மாதிரி இது வார்த்தையால கிருஷ்ணர் ஆசீர்வாதம் பண்றார். அப்புறம் வெறும் தர்ஷனத்தின் மூலமாவே ஆசீர்வாதம் பண்றது. இது யாருக்கு? இது வந்து ஜங்களா காட்டுல இருந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு காட்டுல வசிச்சுருந்தாங்க. ஜங்களா அப்படின்னு சொல்லி காடு. அந்த காட்டுல இருந்த வாசிகளுக்கு வந்து, காட்டுல இருந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணர் வந்து வெறுமன தர்ஷனம் காமிச்சார். அந்த தர்ஷனத்தினாலே அவங்க பாவ பக்தி அடைஞ்சாங்க. இது கருணையினால வெறும் தர்ஷனத்தினால அடையப்படக்கூடிய பாவ பக்தி. அப்புறம் என்ன சொல்லப்படுது? இதயத்துக்குள்ளார. இது எப்ப சொல்லப்படுது அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமிக்கு அவரு வயதுக்குள்ளார இருக்கும்போது அவருக்கு இதயத்துக்குள்ளார இந்த பக்தியானது சொல்லப்பட்டது, பாவ பக்தி கொடுக்கப்பட்டது. சோ இதுதான் வித்தியாசம். புரியுதா? பாவ பக்தியை வந்து 2 வகையா அடைகிறோம். ஒண்ணு சாதன பக்தியின் மூலமா, இது ஒரு சார்ட் மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்கும்.
பேனா கூட சரி பாருங்க. இதுல பாவ பக்தி அது வந்து ரெண்டு விதத்துல அடையப்படுது. ஒன்னு சாதனா மூலமா அடையப்படுது, இன்னொன்னு கருணையினால அடையப்படுது. சரியா? சாதனானால ரெண்டு விதத்துல அடையப்படுது. வைதி சாதனால அடையப்படுது, ராகானுக சாதனாவால அடையப்படுது. சரியா? கருணை வந்து ரெண்டு வகைப்படுது. பகவானுடைய கருணையினால அடையப்படுது, பக்தருடைய கருணையினால அடையப்படுது. ரெண்டுத்திலயுமே 3 வகை இருக்கு. குறிப்பா பகவானை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் 3 வகையில வருது. வார்த்தையினால ஆசீர்வாதம் அளிக்கப்படுது, தரிசனத்தினால ஆசீர்வாதம் அளிக்கப்படுது, அப்புறம் இதயத்துக்குள்ளார ஆசீர்வாதம் அளிக்கப்படுது. இது மாதிரி இதுதான் ரொம்ப ஈஸி. எப்படி பாவ பக்தி இந்த மாதிரி டேபிள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி அடையப்படுது பாவ பக்தி அப்படிங்கிறது. வேற எதுவும் சொல்றாங்க அப்படிலாம் கேட்கலாம். சோ பக்தரால கொடுக்கப்பட்ட கருணைக்கு உதாரணம் என்ன சொல்லப்படுது? இது நம்ம பார்த்தோம். பகவானால கருணை கொடுக்கிறார், பக்தர் வந்து கருணை கொடுக்கிறார். பக்தர் வந்து கருணை கொடுத்ததுக்கு பிரகலாத் மகாராஜ், மிருகாரி இவங்கெல்லாம் வந்து பக்தரால கருணை அளிக்கப்பட்டவங்க. We can take many devotees. நாரதர் நிறைய பேருக்கு கருணை கொடுத்திருக்கிறார் பக்தரால. பக்தரோட தரிசனத்தாலேயே பல பேர் கருணை பெற்றாங்க. இது மாதிரி பல நிலைகள் இருக்கு. பிரபுபாதருடைய தரிசனத்தினாலேயே பல பேர் வந்து பக்தரானாங்க. அப்கோர்ஸ் பாவ பக்தியினுடைய நிலைகளை பற்றி பிரபுபாதர் பாவ பக்தி படிப்படியாக நமக்கு கொடுத்தார். பிரபுபா வந்து எடுத்தறியும் நமக்கு வந்து பாவ பக்தியை கொடுக்கறது பிரபுபாதரோட முடியும். ஆனா பிரபுபா நமக்கு வந்து சாதன பக்தியை கொடுத்தாரு பயிற்சி முறை. சோ இப்ப பாவ பக்தி அப்படின்னு வரும்போது பாவ பக்தியினுடைய அறிகுறிகள் என்னென்ன? ஒருத்தருடைய இதயம் மென்மையாகும் சொல்லிட்டான். இதயம் மென்மையாகும் அப்படின்னா என்ன? அவர் எப்படி இருப்பார்? அழுவாரு, கதறுவாரு, சிரிப்பாரு, குதிப்பாரு, உருளுவாரு. இந்த மாதிரி பல விசித்திரமான செயல்கள்ல ஈடுபடுவார். இது நம்மளும் பண்ணலாம்ல. சங்கர் அழு அப்படின்னா அழுதுருவோம். உருள சொன்னா ஈஸியா உருண்டலாம், குதிக்க சொன்னா குதிச்சிடலாம். கீர்த்தன்ல எல்லாரும் குதிக்கலாம். ஒரு சில பக்தர்கள் அப்படி எக்ஸ்டசி காமிக்கிற மாதிரி படம் காட்டுறதுக்காக கீர்த்தன்ல டான்ஸ் ஆடுவாங்க பயங்கரமா. சோ இதெல்லாம் வந்து நீ ஆடவே மாட்ட மற்றவங்க படம் காட்டணுங்கிறதுக்காக. சோ இதெல்லாம் வந்து மற்றவர்களால நகல் செய்யப்படக்கூடியது. சோ பாவ பக்தியானது, பாவ பக்தியினுடைய சில அறிகுறிகள் மற்றவர்கள் நகல் செஞ்சிருவாங்க. அதனால ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா 9 அறிகுறிகள் கொடுக்கிறார். இந்த 9 அறிகுறிகளை யாருமே வந்து நகலே செய்ய முடியாது. அது என்ன சொல்றாரு? இந்த 9ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் என்ன அப்படின்னா அவ்வியார்த்த கலாத்வம். அவ்வியார்த்த காலாத்வம் அப்படின்னா காலத்தை முறையா உபயோகப்படுத்துறது, காலத்தை வீணடிக்காம இருக்கிறது. பாவ பக்தியில இருக்கக்கூடியவங்களுடைய அறிகுறிகள் இதெல்லாம். நிறைய பேர் பிருந்தாவனத்துல இதுல நவதீப்லாம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இந்த பாவ பக்தியை நடிச்சு காட்டுவாங்க, நடிப்பாங்க. அப்படியே நானும் பெரிய பக்தர்களா இருக்கேன்னு சொல்லி. அது வந்து அவங்களுக்கு பேர் சகஜியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சகஜியாக்கள்ல இருந்து பாவ பக்தர்களை வித்தியாசப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவும். சகஜியாக்கள் என்ன பண்ணுவாங்க? இங்க போய் நல்லா கிருஷ்ணர் கோயில் முன்னாடி வந்து அப்படியே அழுதுட்டு இருந்துட்டு வெளியில போய் பீடி குடிச்சுட்டு இருப்பான். வெளியில போய் ஊர் நாட்டு கதையெல்லாம் பேசிட்டு இருப்பான். சோ இங்க என்ன சொல்றாரு ரூப கோஸ்வாமி? அவ்வியார்த்த காலாத்வம். நேரத்தை வந்து பக்குவமா உபயோகப்படுத்தும். ஒரு நிமிஷம் கூட வீணடிக்க மாட்டான். ஒரு நிமிஷம் கூட வீணடிக்க மாட்டாங்க. இது பாவ பக்தியில இருக்கக்கூடியவங்கள கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. சாந்தி. சாந்தி அப்படின்னா யார் ஒருத்தர் மனநிலை வந்து நிலைச்சிருக்கு, அவங்க அப்படியே ரொம்ப சாந்தமா இருக்காங்க, அவங்க வந்து மனதுல வந்து அப்படியே
ஒரே டென்ஷனோ அதோ இதோ அலக்கழிக்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப பொறுமையா இருக்கிறான். இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கப்படுதுன்னா பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணார், அவர் உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ, எது நடந்தாலும் இந்த சாந்தி அப்படின்னா உலகத்துல எது நடந்தாலும் அது கிருஷ்ணரோட கருணை எடுத்துக்கிட்டு பொறுமையா இருப்பான், சாந்தமா இருப்பான். சோ இதுக்கு பரீட்சித் மகாராஜ் உதாரணமா கொடுக்கப்படுறார். உடனே மரணம் வருது அப்படின்னு அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவர் அமைதியா இருக்கார். இது அவர் பாவ பக்தியில இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம். அதுக்கடுத்து விரக்தி. விரக்தி அப்படின்னா கொஞ்சம் கூட பற்று இல்லாம இருக்காது, பூரண பற்றின்மை. அவருக்கு யார் ஒருத்தர் பாவ பக்தியில இருக்காங்களோ அவங்களுக்கு எதுல மேலேயும் ஆசை இருக்காது, பூரணமான பற்றின்மை இருக்கும். இந்த பூரண பற்றின்மைக்கு உதாரணமா ரூப கோஸ்வாமி என்ன கொடுக்குறாருன்னா பரத மகாராஜரை கொடுக்குறாரு. பரத மகாராஜ் அவருக்கு அவ்வளவு சொத்து பக்தி எல்லாம் இருந்தது, ஆனா அவர்கிட்ட அது மேல கொஞ்சம் கூட பற்றுதலே கிடையாது. அவருக்கு அவர் திறக்கணும்னு நினைச்சா இனிமேல் ஈஸியா திற மாட்டாரு. மான சூன்யாத்தா. மானங்கிறது சூன்யம், தனக்கு எந்த பெருமையும் வச்சுக்கிறது கிடையாது, தற்பெருமைனா எதுவும் கிடையாது. தற்பெருமை இல்லாத நிலை, தனக்குன்னு எதையுமே பார்த்துக்கவே மாட்டான், அது மான சூன்யதா. பாகீரதா. மன்னர் பாகீரதர் அதுக்கு உதாரணமா சொல்லப்படுறார். அவர் ரொம்ப வெளித்தோற்றத்திலேயும் அவர் மன்னர், பக்தியிலையும் அவர் பாவனையில இருக்கார். ஆனா அவர் ரொம்ப எளிமையா தீண்டத்தகாதவர்கள் வரும்போது அவங்களுக்கு கூட அவர் நமஸ்காரம் பண்ணுவார். இது மான சூன்யதா. ரோட்ல பிச்சைக்காரன் பார்த்தா நம்ம சொல்றோம், பிச்சைக்காரங்க, இது ஃபுல்லா பிச்சைக்காரங்க ஏரியான்னு நம்ம ஒரு சில நேரம் பார்த்தோம்னா குடிசை நிறைய இருந்தது சேரி ஏரியா அப்படின்னு சொல்லுறோம். ஆனா பக்தர் யாரோ பாவ பக்தியில இருக்க மான சூன்யத்தா நிலையில இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு கூட வணக்கம் பண்ணுவாங்க, பிரணாமம் பண்ணுவாங்க. இதை நம்ம இமிடேட் பண்ண முடியாது. ஒரு நேரம் 2 நேரம் வேணா இமிடேட் பண்ணலாம், ஆனா தொடர்ந்து இமிடேட் பண்ண முடியாது. அதுக்கடுத்தது என்ன, ஆஷா பந்தா. ஆஷா பந்தா அப்படின்னா நம்பிக்கை மீறி நம்பிக்கை. கிருஷ்ணர் எப்படி இருந்தாலும் நம்ம காப்பாது. கிருஷ்ணர் மேல ஒரு ஒரு பலம், நம்பிக்கை மீறிய நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன ரூப கோஸ்வாமி சொல்றாருன்னா, ஒருத்தர் நம்மளுடைய இதே மென்மையிட்டதுனால கிருஷ்ணர் கருணை கொடுப்பார், கிருஷ்ணரோட கருணைக்கு ஏங்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ணர் கருணை கொடுப்பார், கருணை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏங்கிண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது ஆஷா பந்தா. சமுத்கந்தா. சமுத்கந்தா அப்படின்னா தூய பக்தி தொண்டை அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம். நாமகானே சதாருச்சி. சதாருச்சி நாமத்தின் மேல, பகவானுடைய நாமத்தின் மேல ஒரு ருச்சி எப்பவுமே இருக்காது. சும்மா சண்டே பீஸ்ல வரும்போது மட்டும் நாமத்துல ருச்சி இருக்குது, மற்ற நேரத்துல நாமத்துல ருச்சி இல்லை அப்படிங்கறதுலாம் இல்லாம எப்பவுமே நாமத்துல ருச்சி இருக்கக்கூடிய ஆசக்தி தத் குணாத்யானே. கிருஷ்ணருடைய குணங்களை வர்ணிக்கிறதுல ஒரு பற்றுதல், ஆசக்தி. கிருஷ்ணருடைய குணங்களை வர்ணிக்கிறதுல ஒரு அளவிட முடியாத ஒரு பற்றுதல். பிரீத்தி தத் வசதி ஸ்தலே. கிருஷ்ணருக்கு பிரியமான ஸ்தலத்துல வசிக்கணும், நாமத்துல வசிக்கிறதுல ஒரு பற்றுதல். இதெல்லாம் பாவ பக்தியில இருக்கக்கூடியவர்களுடைய அறிகுறிகள். சரியா? இந்த அறிகுறிகள் நகல் செய்ய முடியாது. இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலையும் இங்க 18வது அத்தியாயத்துல விளக்கப்பட்டிருக்கு. இங்க ஒவ்வொன்றும் உதாரணம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்னொன்னுக்கும் புக் எடுத்து படிச்சுப்பாரு. மெய்மறந்த காதல்ல ஒருத்தர் ஒவ்வொன்றும் நேரத்தை பயன்படுத்தல், ஊக்கத்தோடு இருக்கிறது, கர்வம் இல்லாம இருக்கிறது, பற்று இல்லாம இருக்கிறது, உறுதியான நம்பிக்கை, ஆர்வத்தோடு இருக்கிறது, நாமங்களை ஓதுவதில் பற்று வைக்கிறது, உன்னத குணங்களை வர்ணிக்கிறதுல ஆவல் கொள்றது, கிருஷ்ணருடைய லீலை நடந்த இடத்துல வசிக்கிறது, இது எல்லாத்துக்கும் இங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு விளக்கம் என்ன ரூப கோஸ்வாமி கொடுக்கிறாருன்னா, ஒரு சில நேரங்கள்ல ஆரம்ப நிலை பக்தர்கள்ட்ட ஒரு சில பரவச நிலைகள் திடீர்னு தென்படலாம்.
ஒரு நேரம் பார்த்தோம்னா அப்படியே எக்ஸ்பிரசிவா இருக்கும், அப்படியே கிருஷ்ண பகவான் அப்படியே ரொம்ப ருச்சியோட இருக்கும். நம்ம வந்து நகல் செய்யறோங்கிறது இருக்காது, ஆனா அதே சமயத்துல ஒரு சில சின்ன சின்ன பரவச நிலைகள் தோன்றலாம். அதுக்கு ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, இது வந்து பாவம் கிடையாது. நம்ம கூட ஒரு சில நேரத்துல ஏதாவது லெக்சர் கேட்கும்போது, ஏதாவது நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கேட்கும்போது, கிருஷ்ணருடைய உண்மையான அற்புதமான குணங்களை கேட்கும்போது ஒரு சில பரவச நிலைகள் தோன்றலாம். சும்மா கொஞ்ச நேரம் வந்து போகும். அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப நம்ம உண்மையில் நடிச்சுக்கிறோமா அந்த நேரத்துல அப்படின்னா கிடையாதுங்கிற ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அது பேரு அப்ப என்ன பாவம் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. பாவம் அப்படின்னா தொடர்ந்து இருக்கக்கூடியது. இது வந்து பாவ பக்தியே கிடையாது. இது வந்து சாத பக்தியில் இருக்கும்போது ஒரு சின்ன நேரம் சும்மா அப்படி தோன்றது, அதுக்கு வந்து ரத்தி அபாஸ்ங்கிறார். ரத்தி அபாஸ் இல்ல ரத்யாபாஸ் சேர்த்து சொன்னோம்னா, ரத்தி கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் மாதிரி, அபாஸ் அப்படின்னா மாதிரி. நம்ம நாமத்தினுடைய 3 வகைகள் பார்க்கும்போது சொன்னோம், நாம பிராத், நாமபாஸ், சுத்தநாம். ஞாபகம் இருக்கா? கேளுங்க, கட்ட கடன் ஓடிட்டு இருக்குது, அட்டன்டிவா கேளுங்க. நாமத்தை பத்தி நம்ம பேசும்போது 3 வகையா பார்த்தோம், நாம அபராத், நாம அபாஸ், சுத்தநாம் அப்படின்னு. அது மாதிரி இங்கேயும் அபாஸ், அபாஸ்னா மாதிரி, ரத்தி அபாஸ் அப்படின்னா ரத்தி மாதிரி, பற்றுதல் மாதிரி. அது அப்பப்ப எப்பயாவது தோன்றி முளைக்குங்கிறார். ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி வர்றது வந்து பக்தன் பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்க்கும். ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அது உதவியா அமையலாம், அதே சமயத்துல உபத்திரமாவும் அமையலாங்கிறார். ஏன் அப்படின்னா, நான் பெரிய பக்தன்னு கற்பனை பண்ணிக்கலாம் இருக்கேன். இந்த ரத்தி அபாஸ் வரும்போது தன்னை பாவனையில் இருக்கிறதா நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நகல்ல இருந்து ஒருத்தர் உண்மையான நிலைக்கு உயர்வு பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் பாவபக்தி அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட குறைபாடுகள் எதையும் பார்க்க கூடாதுங்கிறார், குறைபாடுகள் எதுவும் கிடையாதுங்கிறார். இதே விஷயம் ரூப கோஸ்வாமி இது உபதேசாமிரதத்திலையும் சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தர் உத்தம பக்தியில இருக்காங்களோ அவங்ககிட்ட தவறுகளை பார்க்க கூடாதுங்கிறார். ஸோ இங்கே சொல்ற பாவ பக்தியில இருக்கவங்ககிட்ட தவறுகளை பார்க்க கூடாது, அவங்ககிட்ட பாவங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நிலவுல வந்து களங்கம் இருக்கிறத பார்க்க கூடாது, அதே மாதிரி உதாரணம் கொடுக்குறாரு. ஓகே, அடுத்து பிரேம பக்தி. பிரேம பக்தி அப்படின்னா என்ன விளக்கம் கொடுக்கிறார். சம்யன் மர்ஷ்ணிதே ஸ்வந்தோ மமத் வாதிசாயான் கிதாக பாவஸ்ஸ ஏவ சாந்தராத்மா புத்தை பிரேமா நிகத்யதே. பாவா எப்ப, அதாவது பாவநிலை எப்ப வலுப்படுதோ, முழுமை அடையுதோ, பாவபக்தி பார்த்தால, இந்த பாவபக்தி எப்ப முழுமை ஆகுதோ, முழுமை அடையுதோ, அப்ப கிருஷ்ணர் என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வா, கிருஷ்ணர் என்னுடையவர் அப்படின்னா கிருஷ்ணர் எனக்கு சேவகர்னு கிடையாது, கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்றேன் அதனால கிருஷ்ணர் என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வு எப்ப முழுமை அடையுதோ, அது முழுமை அடைஞ்சு ஆழமாகுதோ, அப்ப அந்த நிலை வந்து பிரேம பக்தின்னு சொல்லப்படுது. பாவத்தினால் முழுமையாக மென்மையாக்கப்பட்ட இதயத்தில் பகவானுடைய உறவின் சுவை கெட்டியாகவும் வலுவாகவும் மாற்றப்பட்ட நிலை பிரேம பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாவ பக்தி, பிரேம பக்தியினுடைய முதல் தகுதி என்ன, முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, பாவைச ஏவ சாந்தராத்மா, பாவத்தினால வந்த கெட்டியான ஒரு மனோநிலை. அதுல இருந்து வரக்கூடிய அடுத்த நிலைகள் என்னென்ன, இதயம் வந்து மென்மையாகுது, முழுமையா மென்மையா இருக்கு, அப்புறம் கிருஷ்ணர் என்னுடையவர் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கு. பிரேம பக்தி அப்படின்னா 3 நம்ம சொல்றோம். முதல் இது என்ன, பாவமானது, பாவ பக்தி முழுமையடைஞ்சிருக்கு, அப்புறம் இதயம் முழுமையா மென்மையாக்கப்பட்டிருக்கு, அப்புறம் கிருஷ்ணர் என்னுடையவர், கிருஷ்ணர் எனக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற எண்ணம் வலுவா இருக்கு. இதுதான் பிரேம பக்தி. அதுக்கடுத்து பிரேமை எப்படி வருது, இதுக்கும் 2 வகை சொல்லப்படுது. அதே 2 வகை தான். அது பாவத்துக்கு 2 வகை என்ன சொன்னோம், பாவ பக்தி எப்படி வருதுன்னு சொன்னோம், சாதனையினால வருது, பகவானுடைய கருணையினால வருது. அதுல ஒண்ணு சொல்ல மாட்டேன்,
பாவபக்தி பகவானுடைய கருணையினால வரும் அப்படின்னா அது கருணையினால வர்றது அப்படிங்கிற அந்த கேட்டகரி மொத்தமே வந்து ரேர், எப்பவும் நடக்கிறது கிடையாது. பிரபுபாத் என்ன உதாரணம் கொடுப்பாருன்னா, பள்ளிக்கூடம் போகாம டிகிரி வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அது மாதிரி இந்த பாவபக்தியை கருணையினால அடையிறது அப்படிங்கிறது சாதாரணமா அடையக்கூடியது கிடையாது. எப்பயாவது ஒரு சில நேரங்களில் கருணையினால அடையப்படும். அது நமக்கு முடியாது, நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. முடியாது அப்படின்னு கிடையாது. கருணை, அதாவது பிரபுபாத் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, கருணையும் தேவைப்படும். கருணை இங்க அடுத்து பிரேம பக்தியில வரும்போது அது இன்னும் ரொம்ப ஆழமா வரும். ஸோ பாவ பக்தியில வரும்போது கருணை வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யும். கருணையினால மட்டுமே ஒருத்தர் பாவ பக்தி அடைஞ்சிட முடியும். தியரிட்டிக்கலி. பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் அது சாத்தியம் கிடையாது. ஒரு சில நேரத்துல ஒரு சிலருக்கு நடக்கலாம். நம்ம அதை கருணை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சரியா? ஸோ நம்ம வந்து சாதன பக்தி மூலமா தான் முயற்சி பண்றதுக்கு போகணும். அதே மாதிரி இங்க பிரேம பக்தி அப்படிங்கிறதும் 2 வகையில வருங்கிறார் ரூப கோஸ்வாமி. எப்படி வரலாம்? பாவ பக்தியில வரலாம், கருணையில வரலாம். பாவ பக்தியில வரலாம் அப்படின்னா அதுல 2 வகை வருது. எப்படி? வைதி சாதன பாவ பக்தி, வைதி சாதனத்துல இருந்து பாவத்துக்கு வந்து வரானே அவன் பிரேம பக்தி அடையலாம். இன்னொன்னு ராகானுக சாதன பாவ பிரேமம், ராகானுக சாதன பக்தியில இருந்து பாவத்தை அடைஞ்சு அதன் மூலமா பிரேமத்தை அடையலாம். சரியா? இதுக்கு உதாரணம் சொல்லப்படுது. வைதி சாதன பக்திக்கும் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு, ராகானுக சாதனத்துக்கும் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பத்ம புராணத்துல சந்திரகாந்தின்னு ஒரு உதாரணத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. புத்தகத்துல இருக்கு, படிச்சுக்கோங்க. சரி, இது வந்து புக்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பகவானுடைய கருணையினால அதுக்கு ரூப கோஸ்வாமி என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, கோபியர்கள், பிருந்தாவனத்துல இருந்த கோபியர்கள், அவங்க எல்லாம் வெறும்னா கிருஷ்ணருடைய கருணையினால பிரேம பக்தி அடைஞ்சாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையிலையும் ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம். இத மகாபிரபு ஒருவர் ஹரே கிருஷ்ணா அவ்வளவுதான், அவங்களுக்கு அப்படியே பிரேம பக்தி வந்து பாவ பக்தி வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு, மீன்காரன் போறவங்க வர்றவங்க நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபிரபு அதனாலதான் வந்து கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை, கிருஷ்ண பிரேமையை வாரி அடிக்கிறார். போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமையை கொடுத்தாரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த கருணை அப்படின்னு வரும்போது கருணை இல்லாம பிரேம பக்தி அடைய முடியாது. அது நல்லா கவனிக்கணும். கருணை இல்லாம அடைய முடியாது. பாவ பக்திக்கு வந்து சாதன பக்தி அப்கோர்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து கருணை, பகவானுடைய கருணை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே உள்ளடங்கி வருது. சாதன பக்தியை பயிற்சி பண்ணணும்னாலே பகவானுடைய கருணை தேவை. இருந்தாலும் சாதன பக்தியின் மூலமா, அதாவது பகவானுடைய சிறப்பு கருணை எதுவுமே இல்லாம ஒருத்தர் பாவ பக்தி அடைய முடியும். ஆனா பிரேம பக்தின்னு வரும்போது பகவானுடைய கருணை இல்லாம அடையவே முடியாது. எப்படி நம்ம எப்படி சொல்றோமோ, நாம அபாஸ்ல இருந்து சுத்த நாமத்துக்கு ஒருத்தர் அடையணும்னா பகவானுடைய கருணை இருந்தாதான் முடியுங்கிற மாதிரி இங்க பகவானுடைய கருணை இருந்தாதான் பாவ நிலையில இருந்து பிரேம நிலைக்கு ஒருத்தர் உயர்வு பெற முடியும். சோ இப்ப பிரேமையில 2 வகையான பிரேமை இருக்கு. ஒண்ணு மகாத்மிய ஞான பிரேமா, மகாத்மிய ஞான பிரேமா. இன்னொன்னு கேவல பிரேமா. மகாத்மிய ஞான பிரேமானா என்ன? ரொம்ப ஈஸி. மகாத்மியம், பகவானுடைய மகாத்மியம் மற்றும் ஞானம், பகவானை பற்றி ஞானம், இது 2ம் கலந்த பிரேமை. பகவான் மிகவும் உன்னதமானவர், பெரியவர் அப்படிங்கிற மகாத்மியமும் ஞானமும் கலந்த பிரேமை. இது மகாத்மிய ஞான பிரேமா. இன்னொரு வகையான பிரேமை என்னன்னா கேவல பிரேமா. கேவல அப்படின்னா வெறும் அது மட்டும்தான், பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பு மட்டுமே. இது விரஜவாசிகள் என்னுடைய பிரேமை. சோ இந்த மகாத்மிய ஞான பிரேமா அப்படிங்கிறது எதுல இருந்து வருது? வைதி சாதன பக்தி மூலமா வந்து, வைதி சாதன பாவ மூலமா வந்து வரக்கூடிய பிரேமையானது மகாத்மிய ஞான பிரேமா. ராகானுக சாதன பக்தி மூலமா வந்து அதனால பாவத்தை அடைஞ்சு அதனால பிரேமத்தை அடையும் போது அது கேவல பிரேமா. இவ்வளவுதான் இப்போதைக்கு.
இதுல எல்லாம் நீங்க உள்ள புக்கு பின்னாடி சாப்டர் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவ பக்தியினுடைய அறிகுறிகள் அதெல்லாம் விளக்கமா புட்டு 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 வச்சிருப்பார் அழகா ரூப கோஸ்வாமி. இப்ப சுருக்கமா இந்த பக்தியினுடைய 9 நிலைகளை பத்தி சொல்லலாம். பக்தியில 9 நிலைகள் இருக்கு. என்னென்ன? ஸ்ரத்தா, முதல்ல ஆரம்பம் ஸ்ரத்தா, ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் சாது சங்கா, ஒருத்தர் சாதுனுடைய சங்கங்களை எடுத்துக்கிறான். அடுத்து பஜன கிரியா. பஜன கிரியா அப்படின்னா பக்தி துணையுடைய அங்கங்களை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அனர்த்த நிவர்த்தி, அனர்த்த நிவர்த்தினா உள்ள இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் கலைய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து நிஷ்டா, பகவான் மேல ஒரு நிலையான ஒரு நிலைத்த ஒரு மனநிலையை அடையலாம். நம்பிக்கை எல்லாமே நிலைக்குது, நிஷ்டா. அதுக்கடுத்து ருச்சி, ருச்சினா பகவானுடைய ரூபம் நாமம் குணம் லீலைகள் மேல ஒரு ருச்சி தென்பட ஆரம்பிக்கும். அசக்தி, அசக்தினா பகவான் மேல ஒரு பற்றுதல். அதுக்கடுத்து பாவா. இந்த 9 நிலைகள்ல படிப்படியா ஒருத்தர் வந்து பாவ பக்தியை நோக்கி பிரேம பக்தியை நோக்கி நம்ம முன்னேறணும். அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சாதன பக்திய தீவிரமா பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமா பக்தி பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பக்தியில முன்னேற முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். முதல் கேள்வி ஏதாவது புரிஞ்சுதா? ஏதோ புரிஞ்சது, அது போதும். அப்புறம் படிப்படியா இந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. எடுத்தறியும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல புரிய வைக்கிறது அப்படின்னா முடியாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி நியூ உங்களுக்கு எல்லாருக்கும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டம். ஆனா ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நம்ம எப்படி அந்த 6 பக்தியினுடைய 6 குணநலன்கள் பத்தி சொல்லும் போது புதுசா இருந்தது. கிளேஷாக்னி சுபதா, மோக்ஷ லகுதா, கிருத் சுதுர்லபா, சாந்தரானந்த விசேஷாத்மாமோ, அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா கர்ஷினி, புதுசா தெரிஞ்சது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி புது விஷயம். பிராரப்தா அப்பிராரப்தா கூட்டா பீஜா கம்ப்ளீட்லி புதுசு. இந்த பக்தி ரசாயன நிறைய விஷயம் நம்ம வந்து புதுசா பார்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். கஷ்டமானது கிடையாது, சிம்பிள் தான். ராகானுக சாதன பக்தி அப்படிங்கிறது ராகாத்மிக பக்தர்களை பின்பற்றக்கூடியது. அதுல 2 வகை இருக்கு, சம்பந்தாரூபா, காமரூபா. அப்புறம் ராகானுக சாதன பக்தினால பாவ பக்தி அடையலாம், வைதி சாதன பக்தினாலும் பாவ பக்தி அடையலாம். பாவ பக்தி அப்படிங்கிறது பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பு தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய நிலை, இதயம் மென்மையாகி கொண்டது, சுத்த சாத்விக நிலையில இந்நிலை பெற்றிருக்காரு. இது பாவ பக்தி. அப்புறம் பிரேம பக்தி அப்படிங்கிறது பாவமானது மேலோங்கி வரும்போது அது பிரேம பக்தி.